ஓகே. ஓகே, ஆரம்பிக்கலாம். இரு, வந்துட்டேன். ஆரம்பிக்கவா? ரெக்கார்டிங் நீ ஆரம்பிக்கிறியா? நான் ஓகே ஓகே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டியா? ரைட்டு. ம். ஓகேடா, ஆடியோ ஓகே, கேமரா ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். ஸோ இந்த இதுல வந்துட்டு நம்மளோட கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட்ட ஒரு வாக் த்ரூ எல்லாம் ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணேன், இது என்னென்ன உள்ள இருக்கு, இதுல ஸ்ட்ராட்டஜி என்ன, டெப்தா நான் எந்த மாதிரி எப்படி கத்துக்கிட்டேனோ அதை அப்படியே உங்களுக்கு கடத்த ட்ரை பண்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான் இந்த ஹோம் பேஜ் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வாக் த்ரூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருப்போம்ல, ஸோ இதெல்லாம் இந்த இந்த மாசங்க இன் ஒரே நிமிஷம். இந்த பர்டிகுலர் செஷன் எல்லாமே நான் இவ்வளவு நாள் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஆட் பண்ணோம். அதோட ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவ் எதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னா, நம்ம பழைய இதுல நம்ம எடுத்த அந்த கிராஃப் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே. இந்த பழைய இதோட நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன இது ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இதுல வச்சிருக்கேன். இது வந்து இந்த இதுல வரும். செகண்ட் என்னன்னா இந்த ஹிஸ்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், அதோட பெஞ்ச் மார்க் என்ன, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, அது எல்லாமே நான் இந்த இதுல வச்சிருக்கேன். ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம், என்ன பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே படிச்சு. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, இந்த இது வந்துட்டு நான் பார்க்கும்போது அடுத்து நம்ம எப்படி அடுத்த கிளைண்ட்டை கொண்டு வர்றது, அது ஓரியன்டா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில இது வேணாம். அடுத்து ரெஃபரன்ஸ் வீடியோ. ஸோ இது கொஞ்சம் வேல்யூபிளானது. நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன எடுத்தனோ அது முக்கியமான வீடியோ ஸ்டார்டிங்ல நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இது ஓகே. அடுத்து இந்த இது டெய்லி ரொட்டீன். நான் கடைசியா வரேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் நான் ஃபுல்லா சொன்னா தான் டெய்லி ரொட்டீன் பத்தி தெரியும். அப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு நான் கடைசியா வரேன். ஸோ இந்த செஷன் இந்த செக்மெண்ட் என்னன்னா, ப்ராப்ளம்ஸ் வி சால்வ். ஃபர்ஸ்ட் நம்ம 2 டைம் ஆட் ரன் பண்ணோம். அதுல என்ன பெருசா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அதுல என்ன ப்ராப்ளம் பண்ணோம், அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் பண்ணாம இருப்போம். இல்ல இந்த பண்ண ப்ராப்ளம் அடுத்த டீம் இப்ப இன்னும் அடுத்தவங்களை கொண்டு வரும்போது இதை பத்தி அவங்கள்ட்ட ஒரு டைம் ஐடியா கொடுத்தாலே போதும். அவங்க அந்த ப்ராப்ளம் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க ப்ராப்ளம் பண்ணோம். இதை நீ இப்படி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படி சொல்றதுக்காக இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த செஷன்ல என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே டாக்டிக்கலா போனோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டாக்டிக்கலா போகாம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கணும். அந்த நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லா சொல்லல, நீங்க ஒரு டைம் படிச்சு பாருங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அதுல வந்து பீப்புளோட நம்ம அடுத்து வந்து நம்ம ஆட் ரன் பண்ணும்போது நம்ம ஒரு சில ரேண்டமா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணோம். பட் அவங்க பீப்புளோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அது என்ன தேவை, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுது, அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நான் அதெல்லாமே இதுல போட்டிருக்கேன். நான் குயிக்காவே இதுல போறேன். அடுத்து வேற என்ன முக்கியமானது இருக்கு? ஓகே, இதுல எல்லாமே முக்கியமான அடுத்து அதெல்லாம் டீப்பா உள்ள வச்சிருக்கேன். ஸோ அந்த இதுல காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வெர்ஷன் 3. ஸோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைம் ஆட் ரன் பண்ணிருக்கோம். அது ரெஃபரன்ஸ்க்காக நான் வெர்ஷன் 3ன்னு எடுத்திருக்கேன். அதுல இருந்து எப்படி டியூன் பண்ணிருக்கோம். இப்ப இதுல முக்கியமா இந்த வெர்ஷன்ல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா, இதுல முக்கியமான ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ப வந்து என்ன பண்ண போறோம்னு ஈஸியா தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இம்ப்ளான்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆட் ரன் பண்ணோம். பட் இம்ப்ளான்ட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா, இம்ப்ளான்ட் வந்து நம்ம அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், அது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி. அது கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன் சொல்றேன்னா, நம்ம இதை இப்ப நார்மலா ஒரு டீத் ஒயிட்னிங், அதுல காஸ்மெட்டிக், அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ். அதுக்கு எல்லாமே ஒரு லோ டிக்கெட்ல வரும். பட் இம்ப்ளான்ட்ங்கிறது ஒரு ஹை டிக்கெட்டா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபுல் பல்லையுமே மாத்தணும்னா 6 லட்ச ரூபா வரும். ஸோ அது வந்து லைஃப் லைஃப் ஸ்டைல் ஓரியன்டானது. ஸோ நம்ம ஒரு ஆட் ரன் பண்றதுனால அதை கண்டிப்பா நம்ம அதை கொண்டு வர முடியாது. பட் இந்த 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 இதுல நம்ம தப்பு பண்ணால்தான் உங்களுக்கு போட்டு பெரிய கன்வர்ஷனே கிடைக்கல. அப்படி இருந்தும் ஒருத்தவங்க வராங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்மளால அந்த இடத்துல அவ்வளவு இன்னும் ஒர்க் பண்ண முடியும். சோ அந்த பெரிய ப்ராப்ளம் அது நம்ம அதான் பண்ணியிருந்தோம். சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, நான் இதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். நான் அதையும் காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஐடா மெத்தட், அதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் சைக்கிளா கொண்டு வந்துட்டு இது ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 3 மந்த்தாவது ஆகும் ஒரு இதை கொண்டு வரேன். ஏன்னா இது ஹை டிக்கெட். சோ அந்த இதை நம்ம முக்கியமா இந்த இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது ரொம்ப ஒரு கோர் வேல்யூவா நம்மளுக்கு இருக்கும். ஆம், இது வந்து நான் சொன்ன மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட் வந்து கொஞ்சம் பிரிட்டி டஃப் தான். டஃப்னு நம்மளால பண்ண முடியாது கிடையாது. அதுக்கான டைம் நம்ம அதிகமா கொடுக்கணும். நம்ம 7 நாள்ல ஒரு இது பண்றதுனால அது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ இது இன்னொரு கான்செப்ட் எப்படி சொல்லலாம், இந்த 7 நாள் பண்றது ஒர்க் ஆகும், எப்பவும் ரீடார்கெட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்போ வந்து திரும்பி வந்து அவங்களுக்கு 50% ஆஃபருங்கிற மாதிரி கொடுக்கும்போது அந்த ஃபனலோட தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். ஸோ அந்த ஃபனல் என்னன்னு நான் அடுத்து காமிக்கிறேன். அதுதான் அந்த ஐடியா மெத்தட். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு
நம்ம கொஞ்சமாவது ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும். ஏன்னா ஒரு காம்படிட்டர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவுதான் நல்ல மார்க்கெட்டா இருந்தாலும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம எதை சொல்லுவோம்? அப்போலோ சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அது தெரியும். அப்போலோவே டென்டல்ல இன்ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. சோ அவங்களே ஆட் ரன் பண்றாங்க. நான் அதேமே கேஸ் ஸ்டடியில வச்சிருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது அப்போலோ அவங்க பண்ணும்போது நம்ம அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களே நம்ம காம்படிட்டர் இருக்காங்க. சோ நம்ம அவங்கள்ட்ட இதை டிஃப்ரெண்டா பண்ணி ஆகணும். நம்ம வந்து கிளினிக் தான் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. பட் அதுக்கு நான் நாட் மேட்டர். பட் இதான் நம்ம டிஃப்ரெண்டா பண்ணணும். சோ அந்த இதை நம்ம இந்த டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதான் இதுல முக்கியமான விஷயம். நான் கிவ் அவே நம்ம எடுத்துக்க வேண்டியது. டேக் அவே எடுத்துக்க வேண்டியது. ஆம், இது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது கேஸ் ஸ்டடில நான் கண்டுபிடிச்சது. நம்ம அவங்களுக்கு ஈஸியா நம்ம டிஃபரெண்டா எதுவுமே பண்ணாம நம்ம காம்பீட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் இது எப்ப சக்சஸ் ஆகும்னா, நம்ம வந்து புதுசா பண்ணாம, எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதிகமா பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இப்ப வந்து நம்ம புதுசாவே இப்ப எதுவுமே பண்ணல. அதே ஆட் ரன் பண்ணோம். பட் பட்ஜெட் அதிகமா போட்டோம்னா அது ஒர்க் ஆகும். பட் வந்து நம்ம பட்ஜெட் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். அது அவுட்புட் கிடைக்கும். பட் அந்த இதுல நம்ம ஏகப்பட்ட பட்ஜெட் வேஸ்ட் பண்ணோம். சோ அதான் இந்த பாயிண்ட்ல நான் முக்கியமா டேக் அவே எடுத்துக்கிட்டது. அடுத்து ம் நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ், அதாவது சின்ன சின்ன சர்வீஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இம்ப்ளான்ட்ங்கிற பெரிய சர்வீஸ்ல நம்ம போட்டோம். பட் நம்ம சின்ன சர்வீஸ்ல எதுக்காகன்னா நம்ம வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்ப நம்ம ஏன்னா இம்ப்ளான்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படாது. ஒரு 20 கிலோமீட்டர் வைக்கிறோம்னா 20 கிலோமீட்டர் ஒரு 20 பேருக்கு தேவைப்படும் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சோ அப்ப அங்க இருக்க 20 பேர் தான் அதிகமா அதை கான்சென்ட்ரேட்டே பண்ணுவாங்க அந்த ஆட்ல. சோ அதனால அந்த பிராண்டோட ரீச் வந்து பெருசா இருக்காது. சோ அதனால இந்த டைம் நம்ம சின்ன சின்ன இதுல அதுக்காக நம்ம ஃபோக்கஸே பண்ண போறோம். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ல ஒரு சொல்லுவாங்க. அதாவது டூ வாட் தட் நாட் ஸ்கேல். அது வந்து ரொம்ப பெருசா கொண்டு போக முடியாத பண்ணணும். ஏன்னா அது வந்து அதாவது ரீச், அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம அந்த இது பண்ணணும். சோ இந்த வீடியோல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அதை நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. இந்த டைம் எத்திக்ஸ், நம்ம ஒரு சில எத்திக்ஸ் நம்ம செட் பண்ணோம். சோ இந்த எத்திக்ல ஒர்க் பண்ணும்போது இது நிறைய இடத்துக்கு ரிசல்ட் கொடுக்குது. என்னன்னா உம் நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஆட நான் ஃபோக்கஸ் பண்றோம். அதுல என்ன ஆஃபர் இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்றோம். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏன்னா இது நான் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப வந்து ஒருத்தவங்க பல்லு இல்ல. இப்ப அது அவங்க லைஃப் ஸ்டைல் எவ்வளவு பாதிக்கும். அவங்களால சிரிக்க கூட முடியாது. பல்லு எல்லாம் ஏதாவது இருக்கும். அதே இது வந்து அவங்க பல்லு மாத்திட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இம்ப்ளான்ட் பண்ணிட்டு ஒரு பல்லு அப்படியே அப்பதான் ஒரு 16 வயசு பையனுக்கு இருக்க மாதிரி ஒரு பல்லு இருக்குன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எவ்வளவு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அவங்களால எப்படி ஸ்மைல் பண்ண முடியும், எவ்வளவு ஓப்பனா இருக்க முடியும். சோ நம்ம அதைத்தான் நம்ம கன்வே பண்ணணும் இந்த டைம் ஃபுல்லாவே. ஆட்ல வந்துட்டு ஆஃபர் கொடுக்கறது அது எல்லாமே நம்ம ரீடார்கெட்டிங் ஒர்க் ஆகும். சோ அந்த தப்ப இனிமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணா அவங்களோட குவாலிட்டி, அதாவது இம்ப்ளான்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த அவுட்கம் வச்சுதான் நம்ம இனிமே ஃபுல்லாவே இது ரன் பண்ணும். சோ அப்ப பயங்கரமா உங்களுக்கு ஒர்க் ஆகும். கேம் அப் வித் நியூ கிரியேட், இது நம்ம கோல்ஸ் நான் சொல்றேன். சோ ஆங்கிள்ஸ்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆங்கிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஃபேஸ்புக் ஸ்ட்ராட்டஜி வரும்போது நான் சொல்றேன். அதை வச்சு நம்ம கொஞ்சம் வாக் த்ரூ பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதுல என்னன்னா நான் மொத்தமா இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் மொத்தமே ஒரு 9 செக்மெண்ட்டை பிரிச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டா நம்ம அதுல ஈஸியா நம்ம ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் ஒரு 9 செக்மெண்ட்டை பிரிச்சுட்டேன். சோ இந்த 9 செக்மெண்ட்டை கரெக்டா பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் ஒரு பசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பசில் இருக்கு. அந்த பசில் எந்த மாதிரி நம்ம ஒரு கார்டா சேர்த்துட்டு ஒரு இமேஜ் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி. சோ இப்ப இதுல எப்படின்னா ஒரு 9 கார்டு இருக்கு. இது கரெக்டா வச்சுட்டோம்னா அவுட்புட் பக்காவா கிடைக்கும். நம்ம அதை பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டேன். சோ இதுல ஃபர்ஸ்டே நான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். சோ வந்துட்டு நம்ம போன டைம் மிஸ் பண்ண பெரிய இதா. சோ அதனால அது ஃபர்ஸ்டா நான் போட்டேன். ஸ்ட்ராட்டஜினா நம்ம டாக்டிக்கலா நம்ம இத்தனை பண்ணணும். அதாவது ஆட் ரன் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ் இந்த இப்படி இருக்கணும் வச்சிட்டோம். பட் அது டெப்தா என்ன நடக்கும்னு தெரியல. சோ அந்த இது எல்லாமே நம்ம இந்த டைம் ஃபுல்லா மாத்த போறோம். அதுவும் இல்லாம டென்டலுக்கு இது எப்படி ரன் ஆக போகுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபுல்லாவே நான் அதை அப்படிதான் வச்சிருக்கேன். சோ இதை டென்டல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணா என்ன நடக்கும், அதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இதுல ஃபர்ஸ்ட் இதை வச்சிருக்கேன். அடுத்து கூகுள் ஆட். நம்ம இந்த டைம் ஸ்ட்ராட்டஜி அதிகமா வந்து நம்ம கூகுள் ஆட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். சோ அதனால இந்த நியூ இருக்கனால நான் கூகுள் ஆட் நான் வச்சிருக்கேன். அடுத்து ஃபேஸ்புக் ஆட். நம்ம போன டைம் ப்ராக்டிகலா பண்ணா அந்த டைம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம் ஒரு வாக் த்ரூ வச்சிருக்கேன். சோ அடுத்து கிரியேட்டிவ்ல எப்படி புதுசா கொண்டு வரலாம், அது டாக்குமெண்ட் பண்றதுக்காக கிரியேட்டிவ் காப்பி வச்சிருக்கேன். இது டைம் நான் ஃபனல் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதனால நான் அடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சும்மா ஓரியா பார்த்துக்கோங்க. லீட் மேனேஜ்மெண்ட், இது நம்ம புதுசா அந்த டைம் கொண்டு போகுது. சேல்ஸ். சோ சேல்ஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் நோ ப்ராப்ளம். இது நம்ம ஒரு 2 மாஸ்டர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1 நாள் ஃபுல்லாவே இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால குவாலிட்டியா இருக்கும். அப்புறம் வந்து ரீடார்கெட்டிங், இது வந்து பர்சனலைஸ்டு. இதை நான் வாக்தர கொடுக்குறேன். இப்ப அதை வாக்தர கொடுக்குறேன்னு சொன்னது நான் வரேன். ஃபர்ஸ்ட் டென்டல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். இந்த இது. சோ ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மக்கள் அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆட் ரன் பண்ண போறது, நம்ம ஆட் ரன் பண்றது கிளைண்ட்டுக்காக கிடையாது. கிளைண்ட்டுக்காக தான் பண்றோம். பட் நமக்கு ஆட் ரன் பண்ணும் போது அந்த ஆடை பார்க்க போறது வந்து அந்த மக்கள். சோ அதுல பேஷண்டா மாற போறவங்க, அவங்களுக்காக தான் நம்ம ரன் பண்றோம். சோ இப்ப நம்ம யாரும் முக்கியம் அவங்களதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். சோ நம்ம அவங்கள பத்தி நம்ம இத்தனை நாள் நம்ம போது நம்ம கிளைண்ட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், டென்டல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் மக்கள் தான் அந்த
அது நம்ம டார்கெட் நம்ம ஃபோக்கஸ் பண்றதே மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் அவங்கள வழியா தான் நம்ம ரிசல்ட் கொண்டு வரணும். ஸோ இந்த டைம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த இது நான் அதுக்காக தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஃபுல்லாவே பீப்புள் ஓரியன்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல நான் எப்படி ஸ்டடி ஆரம்பிச்சேன்னா, டென்டல் மார்க்கெட்டிங் இந்த இது பண்றோம். பட் எந்தெந்த சர்வீஸ் இதுல பர்ஃபெக்டா செட் ஆகும், இதுல பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு எத்தனை ஒரு 5 கிடைச்சு. ஸோ என்னன்னா காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக சூப்பரா இருக்காக்கும். அது இல்லாம இது லேடிஸ் அவங்கள டார்கெட் பண்ணும்போது இதுக்கு பயங்கரமா இது ஏன்னா அவங்க சோசியல் மீடியால அதிகமா பிரசன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஈஸியா அவங்களுக்கு கொண்டு வரலாம். ஆர்த்தோடானிக்ஸ் இது ஆர்த்தோ ஆமா ஓகே. இது என்னன்னா இந்த இன்விசிலைன் அந்த மாதிரி அந்த செக்மெண்ட்லாம் இதுக்குள்ள கவர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியா நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து டீத் கிளினிக். இது வந்து எனக்கு தெரிஞ்சு டென்டல்லே இருக்கிறதுலே கொஞ்சம் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இதா இருக்கும். அதுக்கு வந்து ரெகுலரா பண்ணுவாங்க. ஏன்னா இது காஸ்மெட்டிக் ஓரியன்டா வரும். ஸோ அந்த இது அடுத்து வந்துட்டு டென்டல் இம்ப்ளான்ட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதான் பண்ணியிருந்தோம். இதான் இந்த டென்டல்லையே இதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஹை டிக்கெட் ஆனது. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் இதுதான் ஹை டிக்கெட்டா இருக்கு. ஸோ ஃபுல்லா இருக்க இம்ப்ளான்ட் எல்லாம் போகும்போது அவங்க ஒரு ஃபுல்லுக்குமே ஒரு 6 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஹை டிக்கெட்டான சர்வீஸ். நம்ம கிளைண்ட்டுக்கு இப்ப நம்ம கேஷ் ரிசர்வ் பில்ட் பண்ணணும். அதாவது ஒரு பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கணும்னா இம்ப்ளான்ட்ல நம்ம அதிகமா கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இப்படி சொல்லலாமே டீத் டீத் கிளினிக் பண்றோம். ஒரு நாளைக்கு 7 நாள் ஒரு நாளைக்கு 10 பண்றோம்னா 70 அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்றத ஒரு இம்ப்ளான்ட் பண்றதுனால அந்த இது நம்மளால அந்த இது எர்னிங் கொடுக்க முடியும் ஒரு இம்ப்ளான்ட்னால. ஸோ அதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் வந்து நம்ம கிளைண்ட் வந்து அந்த இம்ப்ளான்ட்ல தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது ரொம்ப அவங்களோட பேஷனாவே அதான் இருக்கும். அடுத்து வந்து சைல்டு டென்டிஸ்ட்ரி. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒய்டா டார்கெட் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது அதுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ இதைத்தான் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடியா நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் என்னென்ன ஒர்க் ஆகும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா நான் அந்த நான் சொல்லிக்கிறேன் அந்த ஃபனல். ஸோ இதுதான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் நம்ம இந்த 9 ஸ்டெப் இந்த ஸ்டெப் இந்த எல்லாமே இதுக்குள்ளதான் உட்கார போகுது. இதுக்காக தான் நம்ம முக்கியமா பண்றோம். என்னன்னா இத மெத்தட் வந்து ஐடா மெத்தட்னு சொல்லுவாங்க. இது ஐடாங்கிறது என்னன்னா மக்களோட ஒரு ப்ராடரா இந்த சென்னை ஃபுல்லா இருக்காங்க. அவங்கள இருந்துட்டு அவங்கள வந்து பர்டிகுலரான பீப்புளை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களை வந்து இந்த ஆக்ஷன் எடுக்க வச்சு அவங்களுக்கு அந்த சேல் இந்த ப்ராசஸை முடிக்கிறது அந்த ஐடா மெத்தட். ஸோ அது வந்து ஃபனல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபனலுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த இதுதான். ஸோ இந்த ஃபனல் என்னன்னா இந்த ஃபனலோட மேல டாப் வியூ வந்து ரொம்ப பிகரா இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து எல்லாமே கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தேவை கிடையாது. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்குன்னா அவேர்னஸ். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அவேர்னஸ் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது இம்ப்ளான்ட் பத்தி அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கொடுக்கும்போது இது எப்படியும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் இந்த கிளினிக் பத்தி அவங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி ஒண்ணு போகும். செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இப்படி நான் இப்போ வந்து சென்னையில இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பக்கத்துல அந்த ஏரியால வந்து இருக்குன்னு தெரியுது. ஸோ ஓகே அது வந்து அந்த லெவல் வரைக்கும் நம்ம தெரிய வச்சுட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மொத்தம் 4 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எதுக்காக இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா ஓகே நம்ம அவங்க தெரியுது. பட் அவங்களை வந்து நம்ம அந்த அடுத்த ப்ராசஸ்ல மாத்தணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தான் அவங்களுக்கு நம்மளை பத்தி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு தாட்ல ஃபர்ஸ்ட் தாட்டா வருவாங்க. இப்ப ஏதாவது ஒரு டென்டிஸ்ட் பத்தி பேசிடுறாங்க. ஸோ அதுக்காக இது எல்லாம் எப்படி பண்ணணும் எல்லா ஆக்ஷன் ஸ்டெப் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து டிசைர். ஓகே நம்ம அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம இந்த ஸ்டெப்ல போகும்போது எதுக்குன்னா உங்களுக்கு டிசைரே வந்துடும். ஸோ பண்ணோம்னா டென்டல் பண்ணணும். அது இவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு, இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, இவங்க இப்பெல்லாம் டிஃபரெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இந்த தேர்ட் தான் இருக்கும். ஸோ அதுல பாத்துக்கோங்க அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்க பீப்புளும் கம்மியாயிட்டே வருவாங்க. பட் அவங்க குவாலிட்டி அதிகமாயிட்டு இருக்கும். குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க வைப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரிசல்ட் கொண்டு வருவோம். இதை ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் கொண்டு வரது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். பட் பேக் எண்ட்ல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் எப்படி நம்ம பண்ண முடியும் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தாச்சு. பட் இதை எப்படி பண்ணணும், இது எப்படி இது பண்ணலாம், அதுக்கான சில ஐடியாஸ் இது கான்செப்ட் நான் சொல்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இதை நிறைய கேஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும்ல. ஸோ அவேர்னஸ் வந்து நம்ம கோல்டு டார்கெட்டிங் சொல்லுவாங்க. கோல்டு டார்கெட்டிங் ஒண்ணும் இல்லை. கோல்டுனா மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறது. வார்ம்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இதை பத்தி ஐடியா இருக்கும். ஸோ இதுதான் அந்த கீவேர்டு. கோல்டுல என்ன பண்ணுவோம்னா இந்த வந்து அவங்கள இப்ப கோல்ட்ல வந்து நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நம்ம அந்த டென்டல் கேரையே நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் அவங்களை நம்ம செலிபிரிட்டியா மாத்த போறோம்.
சோ அதுதான் இப்போ வந்து இந்த ஏரியால வந்து டென்டல் பத்தி பேசுறாங்கன்னா மேம் அவங்க ஞாபகம் வருவாங்க. சோ அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களை புஷ் பண்ணி கொண்டு வர்றதுதான் இந்த இந்த செலிபிரிட்டி ஸ்டேட் அந்த மாதிரி கொண்டு வரும். சோ இது என்ன பர்பஸ்னா, நம்ம அடுத்த ஃபியூச்சரா போகும்போது நம்ம ஆட்லயே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். சோ ஃபேன் பேஸ் எந்த மாதிரி சொல்றேன்னா, இப்போ அந்த ஏரியால டென்டல் பத்தி பேசுறாங்கன்னா பீனட் டென்டல் கேர் இருக்கு, அங்க போலாமே, அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதை மத்தவங்க ஜென்ரலா எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெகுலரா பண்ணுவாங்க. அது மூலமா ஒரு ரீச் கிடைக்கும். சோ இது வந்து ஒரு மெத்தட். இதை வந்து நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் குயிக்கரா பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது, இதை வந்து நம்ம பெய்ட் ஆட்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி பண்ணும்போது இன்னும் பக்காவா பயங்கரமா இருக்கும். சோ இது எந்த மாதிரினா, இது நான் எப்படின்னு இதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த இந்த நம்ம இந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி ஒரு சில வீடியோ எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி ஹூக் வச்சு வைரல் ஆகுற மாதிரி வீடியோஸ். சோ ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, அந்த வீடியோ வந்து நம்ம நிறைய வீடியோ அந்த மாதிரி போடணும் கிடையாது. ஒரு சில வீடியோஸ் ஜென்ரலா எடுத்துட்டு அது வந்து நம்ம பெய்ட் ஆட் மூலமா ப்ரொமோட் பண்ணுவோம். லைக் அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி பண்றதும் என்ன ஆகும்னா, பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இதுல இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னா, நாங்க ரன் பண்றதோ இல்ல, இந்த இது எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணுவோம்னா, அந்த அந்த வீடியோ வந்துட்டு அந்த ஆர்கானிக் நம்ம ஆட்ல இது ரன் பண்றோம். பட் அவங்க பார்க்காம அந்த Facebookல இப்போ ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க, ஆட் வருது, அதை சும்மா ஸ்கிப் பண்ணாம அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த இது அவங்க லைக் பண்ண வச்சு ஷேர் பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காவே அந்த அது இன்ஆர்கானிக் தான் பெய்ட் ஆடு, அது வந்து ஆர்கானிக்கா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட ரீச். இப்போ ஒரு ஆடை வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்றாங்கன்னா அது அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிளைண்டா மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான். ஸோ அது வந்து அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சிருக்கேன். இந்த இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம யூனிக்னஸ் மூலியமா கொண்டு போகலாம். இதெல்லாமே அடுத்தடுத்து நான் ஃபர்தரா கோ த்ரூ பண்றேன். நீங்க எக்ஸாம்பிள் ஓகே அப்புறம் ஓகே இதுல வந்து சில காம்படிட்டர் பத்தி நான் எடுத்திருக்கேன். ஆர்கானிக் செகண்ட் பார்ட் இதுதான், ஆர்கானிக் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம அதுல கொண்டு வரோம். இது வந்து அவேர்னஸ்க்கு தான் முக்கியமா பண்றோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரிய வைக்கணும். இந்த அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா அந்த ஃபன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ மக்களுக்கு நம்ம இது மாதிரி இருக்கோம், அது மாதிரி தெரிய வைக்கணும் போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இது மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மொத்தத்தில் 2-3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நம்ம பர்டிகுலரா இந்த சிஸ்டமே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஓரியன்டா பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதுனால இது யூஎஸ்எல் இது எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, ஒரு மாசத்துக்கு அவங்களால 15 லேக் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அவங்களுக்கு ஏர்னிங் கொடுக்க முடியுது. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இது 15 லேக் நம்ம கொண்டு வர முடியலனாலும் இதுல ஒரு அட்லீஸ்ட் 5 லேக் கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய சேஞ்சஸா இருக்கும். ஸோ அந்த தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருப்போம். இது எப்படின்னா, இதெல்லாம் மொத்தம் 3 லெவலா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட் இருக்கும், செகண்ட் வந்துட்டு லேண்டிங் பேஜ் இருக்கும், தேர்ட் வந்துட்டு ரீடார்கெட்டிங் இருக்கும். நான் அது ஒரு ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீப்புள் சைட்ல இருந்து பார்ப்போம். பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து இப்ப எனக்கு பல்லு சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் சர்ச் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ப்ரொமோட் பண்றதுனால அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் பீப்புளை டார்கெட் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, கூகுள்ல நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள்ல போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அவேர்னஸ் கொண்டு வரும். அதை கிளிக் பண்றாங்க, அவங்க கன்வெர்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த இது கிளிக் பண்றாங்க, அதனால நம்ம பேஜ்குள்ள வராங்க. எங்க வருவாங்கன்னா, இந்த கூகுள் ஆட் கிளிக் பண்ணோடனே டைரக்டா இங்க லேண்டிங் பேஜ்குள்ள வந்துருவாங்க. ஸோ லேண்டிங் பேஜ் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது ஈஸியா சொல்லணும்னா, அந்த கூகுள் ஆட் வந்து கோல்டா இருக்கும். அதை சர்ச் பண்ணுவாங்க, கூகுள் ஆட் ஃபர்ஸ்டா வரும். அதை இப்ப நம்ம அந்த மாதிரி ஹூக் வச்சு நம்மளுக்கு பண்ணி உள்ள வைப்போம். வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து லேண்டிங் பேஜ்ல தான் முக்கியமான கான்செப்டே இங்க இருக்கு. லேண்டிங் பேஜ்ல வந்து நம்ம கொடுக்குற காப்பி அந்த கண்டென்ட் அதை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு ஆசையை உருவாக்கணும். ஸோ இது நல்லா இம்ப்ளான்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். அடுத்து வந்து அந்த லேண்டிங் பேஜ்ல ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ கால்ங்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு லீட் ஃபார்ம் கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்றவங்க அந்த ஃபனலோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வருவாங்க. பட் இது டைரக்டா இங்க இருந்து இங்க வர மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டைரக்டா இங்க இருந்து இங்க வர்றது வந்து அதிகமா கன்வர்ஷன் கிடைக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் பவர்ஃபுல்லா மாத்த 2x பவர்ஃபுல்லா மாத்த, அதாவது 50% மேல பவர்ஃபுல்லா மாத்தினா இந்த இடத்துல மெட்டா உள்ள கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ரீடார்கெட்டிங். இந்த இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா, நம்ம கூகுள் ஆட கிளிக் பண்ணிருப்பாங்க, லேண்டிங் பேஜ் வந்திருப்பாங்க. இப்ப இதுல எப்படி மெட்டாவுக்குள்ளே குறுக்க வரும்னா, இந்த மெட்டாவோட பிக்சலை வந்து நம்ம லேண்டிங் பேஜ்ல கனெக்ட் பண்ணிடுவோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, லேண்டிங் பேஜ்ல யார் வராங்கிறது அது மாடல் எடுத்துக்கும். ஸோ இந்த இதுல என்ன நடக்கும்னா, அவங்க வரவங்களுக்கு இப்ப வந்து லேண்டிங் பேஜ்ல ஆக்ஷன் எடுக்காம போயிட்டாங்கன்னா,
சோ ஒருவேளை அவங்க வெளியில போயிட்டாங்க. அப்ப இன்னொரு நாள் ஒரு சர்ச் ஜெனரலா Facebookல பார்க்கும்போது ரீடார்கெட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ரிலேட்டடா ஆஃபர். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து வார்மா மாறிடுவாங்க. ஐ மீன் அவங்களுக்கு நம்ம இத பத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஒரு அவேர்னஸ் கிரியேட் இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே நம்ம இத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இல்ல போயிருவாங்க. வச்சு பண்ணுவோம். ஒரே விட்டு விட்டு கேக்குதுடா. விட்டு விட்டு கேக்குது. வாய்ஸ் கேட்கலடா. பண்ணவா? விட்டு விட்டு கேக்குதுடா. விட்டு விட்டு கேக்குதா? ஒரே நிமிஷம். ஆடி விழாவில் இப்ப நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது. என்னாச்சு? 5G 4G நெட் காலி ஆயிடுச்சுடா. 5G மாத்திரம். ஓகே இதை முடிஞ்சா கட் பண்ணிடுவோம். இல்லை யூஸ் ஆகும். நான் எங்க கண்டினியூ பண்ணவா? ஆடியோ நல்லா இருக்குல்ல? கண்டினியூ பண்றேன். எந்த இடத்துல நான் விட்டேன்? எங்க எது வரைக்கும் கேட்டுச்சு? கடைசியா அந்த இது மெட்டா ரீடார்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ரீடார்கெட்டிங். சோ ஓகே கரெக்டா ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, பேசு. இது ஓகே தானே? இல்ல ஃபாஸ்டா போறேன்னா? ஃபாஸ்டா தான் போறேன். இடையில நானும் நிறுத்தணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நீ எதுக்கு இப்ப சம்மரைஸ் பண்ற? அதுல இருக்கிற முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போறா. நீ என்ன பாயிண்டா சொல்லிட்டு இருக்க? இப்படி வேணாம். ஓகே சம்மரைஸ் பண்ணி சொல்லவா? சம்மரைஸ் பண்ணி சொல்லு. அதை பார்த்து படிச்சாலே தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து யோசிச்சிருப்பீல இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போதும். ஓகே நான் அப்படி பண்ணவா? சரி நான் அப்படி பண்றேன். பாயிண்ட் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாயிண்டா சொல்றேன். அது நல்லா இல்ல. ஆனா ஒரேடியா இழுத்துட்டு போகுது. புரியுதா? இழுக்குது. ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுல அந்த ஸ்ட்ராட்டஜி? அதெல்லாம் பக்கவா புரிஞ்சுச்சு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே இல்ல புரிஞ்சுட்டு அடுத்த பரவாயில்ல நான் இது கூட விஷ்ணு உனக்கு எப்படி இருக்கு? இல்ல ஃபாஸ்டா தான் போறேன், நிறைய தான் சொல்றேன். புரியுதா? இல்ல அவன் ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? இல்ல எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு புரியுது அவன் என்ன சொல்ல வர்றது. ஓகே 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 நான் சம்மரைஸ் பண்றேன். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லவா? ஸ்லோவானா சம்மரைஸ் மட்டும் பண்ண போதும். ஓகே சம்மரைஸ் பண்றேன். ஓகே நான் கண்டினியூ பண்றேன் இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த டைட்டில்ல இருந்து. ஓகே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி 2. இது வந்து 2வது ஸ்ட்ராட்டஜி. இதுவுமே ஒயிட்ரா எல்லாமே யூஸ் பண்றாங்க. இதுல எப்படி பண்ணுவோம்னா, நம்ம அதிகமா Facebook மெட்டாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா மெட்டாவோட மிஷின் லேர்னிங் மாடல் நம்ம லீவரேஜ் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு ரொம்ப கூலான ஃபீச்சரா இருக்கும். இது எப்படின்னா நம்ம கேம்பெயின் மொத்தம் 3 கேம்பெயின் ரன் பண்ணுவோம். இதனால நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து 3 கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேம்பெயின் என்னன்னா கோல்டு. ஐ மீன் அவங்க அதாவது நம்ம இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2க்குமே இதுக்குமே டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2ல வந்து நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். பட் இது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இது டைரக்டா ஆட் அண்ட் வீடியோ மூலமா நம்ம கோல்டு கிரியேட் பண்ணுவோம். இதுல வந்து எல்ஏஎல்னு ஒன்று இருக்கு. ஐ மீன் அதாவது ஒரே சிமிலரா இருக்க பீப்புள்ஸ் லுக் லைக்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம். இதுல வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ரன் ஆகும். அது வந்துட்டு பர்டிகுலரா இந்த பீப்புள் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்க வந்துட்டு இது ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி அதுவே ஒரு மாடல் வச்சிருக்கோம். ஸோ அது சிமிலரா லுக் லைக்னு போட்டு 1% கொடுத்தோம்னா அது மாதிரி யார் யார் பீப்புள் இருக்காங்களோ அந்த மிஷின் லேர்னிங் மாடல் வந்துட்டு
அந்த கே மீனிங்கிற மாடல் யூஸ் பண்ணோம். அது மூலமா கண்டுபிடிக்கும். அது மூலம் யாரு இருக்காங்கன்னா சிமிலர் ஆஃப் பீப்புள் எடுத்துட்டு வந்து அது ஒரு தனி டேட்டா செட் மாதிரி கிரியேட் பண்ணோம். நம்ம அவங்களுக்கு ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இதோட எஃபிஷியன்ட் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கோல்டுல வரும். திரும்பி நான் சொன்ன ரீடார்கெட்டிங் இந்த இடத்துல இந்த இடத்துல பண்றோம். ஸோ ரீடார்கெட்டிங் அது பழைய கான்செப்ட் தான். ஸோ அந்த இது நம்ம இதுல பண்றோம். இது செகண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறோம். தேர்ட் கேம்பெயின் வந்து டெஸ்ட். ஸோ இது இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதாவது டெய்லி மார்னிங் வந்து நம்ம இந்த ஆடை கொஞ்சம் செக் பண்ணணும். இந்த இது என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆக்டிவானதா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். இதுல வந்து டெஸ்ட் ஓரியன்டா இருக்கும். நம்ம நிறைய இன்ஸ்டா பீப்புள் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி புதுசு புதுசா ட்ரை பண்ணி புது புது ஆஃபர் ட்ரை பண்ணுவோம். அதுல எது ஒர்க் ஆகுதோ நம்ம அதை அப்படியே வச்சிருப்போம். அது ஒர்க் ஆகாத நம்ம கில் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த இதோட இது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது டென்டிஸ்ட்னால அவங்களோட ரிவ்யூ நிறைய கூகுள் ரிவ்யூ நிறைய பீப்புள் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த இது நம்ம இந்த டைம் கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த இது இருக்கட்டும். அடுத்து வந்து ஆஃபர் அண்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, நான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து நம்ம ஆஃபர் அண்ட் ஆங்கிள் தான் நான் பார்த்த நிறைய கோர்சஸ்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் இந்த இது தெரியாம நம்ம ஆடை ரன் பண்ணோம்னா அது 50% இல்ல 80% அது ஃபெயிலா தான் ஆகும். ஸோ இதுல ஆஃபர் அண்ட் ஆங்கிள் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆஃபர் ஓகே நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த இது கொடுக்கலாம். அதுல வந்து நிறைய டைப் ஆஃப் ஆஃபர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 50% ஆஃப் அது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு என்னன்னா ப்ரொமோஷனுக்காக இப்போ வந்து அதாவது மிலிட்டரியில இருக்கவங்களுக்கு அவங்க மிலிட்டரியில சர்வீஸ் பண்றவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆஃபர் கொடுக்கலாம். இது ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு இது பண்றாங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் ஓரியன்டா இருக்கும். இதுல ஆங்கிள் தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஆங்கிள்னா நம்ம ஆடியன்ஸ் எடுத்துக்குவோம். இந்த இது வந்து நம்ம ஆங்கிள்ங்கிறது இந்த இது எந்த ரெஃபர் பண்ணுவோம்னா நான் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் வரும், நான் அதுல காமிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் எந்த மாதிரி இருக்குன்னா இப்ப பீப்புளை நம்ம நிறைய கிளஸ்டரா பிரிப்போம். அதாவது நம்ம இப்போ எத்தனை நாள் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கும் ஒரே கேம்பெயின்குள்ள என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எல்லாத்தையுமே எல்லா இன்ட்ரெஸ்டையும் போடுறோம். பட் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுது எந்த இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுது அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபிளா பண்ணியிருந்தோம். நம்ம இந்த டைம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கேம்பெயின் அந்த டெஸ்ட்ல இப்ப நான் உங்களுக்கு அடுத்தது டெப்தா சொல்றதுக்கு ஆங்கிள் பத்தி மட்டும் சொல்றேன். ஆங்கிள் என்ன இருக்குன்னா இப்போ பீப்புள் நம்ம சென்னை இந்த டென்டல் ஓரியன்டா நம்ம பீப்புள் எடுத்துட்டோம்னா கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா டென்டிஸ்ட்ல அவங்க வந்துட்டு பட்ஜெட் ஓரியன்டா இருக்கும். இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா இல்லை. பட் ஆங்கிள் நான் ஜென்ரலா எப்படி சொல்றேன், ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது. ஸோ இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் இது பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஓரியன்டா இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களை அப்ரோச் பண்ணலாம், இல்ல இவங்களை வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி புதுசு புதுசா நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் பயங்கரமா கொண்டு வர முடியும். நான் இதை அடுத்து நான் இப்போ வந்து டென்டல் ஸ்ட்ராட்டஜிலே நான் எவ்வளவு சொல்றேன். நம்ம அடுத்து இந்த பர்டிகுலரா மெட்டாக்கு போகும்போது நான் என்ன டெப்தா இருக்கு ஆங்கிள்ஸ் அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு நான் சொல்றேன். நீங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் படிச்சுக்கிறேன். மிலிட்டரி ஆங்கிள் ஓகே, சரி ஓகே, இது ஒரு ஒருத்தர் படுத்துடும். அடுத்து நோட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஜென்ரலா இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எங்க கூகுள் ஆட்ஸ் நான் கூகுள் ஆட்ஸ்ல பெருசா ஒர்க் பண்ணல. பட் நீ ஒரு சிலது ஒர்க் பண்ணியிருந்தில்ல, நான் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இங்க போட்டிருக்கேன். ஏன்னா அதை ஃபுல்லா படிச்சோம்னா இன்னும் ஒரு 2-3 days டிலே ஆயிடணும். ஸோ இது உன் கையில இருக்கு, நீ அதை பார்த்துக்கோ. தேர்ட் வந்து நான் முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணது கூகுள் ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் கூகுளுக்கு அடுத்து. இதுல என்னன்னா இதுல நான் ப்ராசஸ் வைஸ் பிரிச்சிருக்கேன். இதுல நான் கொஞ்சம் டெப்தா போனேன், அதனால ஓரளவுக்கு ஃபுல் ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுல என்ன ப்ராசஸ் பண்ணணும், ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ப்ராசஸ்ங்கிறத நம்ம எஸ்ஓபியாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்றோம்னா எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க நம்ம கொண்டு போகணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணணும், அது எல்லாமே நான் ஒரு வாக்தரவு இதுல எல்லாமே இருக்கு. நான் இப்போதைக்கு ஒரு வாக்தரவு கொடுக்கல, நீங்க பாருங்க. செகண்ட் வந்து எத்திக்ஸ். நம்ம வந்து இந்த போன டைம்ல நம்ம பண்ணது வந்து நம்ம நிறைய ரேண்டமா பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். பட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இல்ல, இதான் பண்ணணும், இதை பண்ணாதான் ஃபேஸ்புக்ல ஒர்க் ஆகும், அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நான் அதுல ஸ்டடி பண்ணது வந்து எத்திக்ஸ் நான் இங்க எடுத்திருக்கேன். நம்மளோட மெயின் ரோலே இந்த நான் சொல்லி நம்மளுக்கு அதாவது இந்த எத்திக்ஸ் எந்த மாதிரினா நம்ம அதாவது ஒரு ஏஜென்சி இதுல இருந்து பார்க்கும்போது நம்மளோட மெயின் வந்து இந்த ஆங்கிள்ஸ் மல்டிபிள் ஆங்கிள் நம்ம கிரியேட் பண்ணி மீடியா பயர்னா ஆட் ரன் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அது ஒண்ணு. ஆடியன்ஸ் நம்ம இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமே, இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களை பண்ணலாமே அப்படி நம்ம ஐடியா கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான ரோலா இருக்கும். இது வந்து நம்ம அடுத்து இப்போ இல்லைனாலும் அடுத்து நம்ம ஏஜென்சி ஸ்கேல் பண்ணும்போது ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய பார்ட்டா இருக்கும்.
அடுத்து நம்ம மல்டிபிளா நம்ம இந்த டைம் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் கேம்பெயின்ல. ஏன்னா இந்த நம்ம அந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நிறைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு ஒர்க் ஆகாது. டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பட்ஜெட் போடும் ஸ்டார்டிங்னால. ஸோ அந்த பட்ஜெட் ஒவ்வொன்றுமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால நம்ம நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வெரி ஸ்ட்ராங். நம்ம அடுத்து வந்து இந்த இப்ப நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி அந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்றோமோ நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் ஃபேஸ்புக் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த மெட்டாங்கிறது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப அதோட பேக் எண்ட் எப்படி இருக்கும்னு ரொம்ப குயிக்கா சொல்றேன். இப்ப வந்து நம்ம ஒரு ஆட் ரன் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேம்பெயின் இருக்கும், அப்ஜெக்டிவ் வந்து கன்வர்ஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பேசிக்கா பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம ரன் பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோம்னா அதை ரன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சினாரியோக்காக ஒரு 2 இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஹெல்த் கேர்ல இருக்காங்க, இன்னொன்னு வந்துட்டு ஃபிட்னஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த 2 இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா இருக்கு, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இதுல என்ன பண்ணா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 இன்ட்ரெஸ்டையும் ஒரே இதை கொடுக்க கூடாது. தனித்தனியா நம்ம தனித்தனி ஆட் செட்டா கொடுக்கணும். ஆட் செட்டா இருக்கும்போது ஆட் செட்டுக்குள்ள சில ஆட் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஒரு காமிக்கிறேன். ஓகே, இதான் அந்த கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர். ஸோ கேம்பெயின் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் இது கோல்டு. நான் 3 கேம்பெயின் கிரியேட் பண்ணி சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் கேம்பெயின், அது கோல்டு. இதுல வந்துட்டு நம்ம இந்த லேயர் வந்து ஆட் செட். ஸோ இத்தனை ஆட் செட் நம்ம கிரியேட் பண்ணோம். போன டைம் ஒரே ஒரு ஆட் செட் தான் பண்ணிருந்தோம். ஸோ இந்த ஆட் செட் எந்த மாதிரி பண்ணோம்னா LAL, அதாவது லுக் லைக். அதை நம்ம இந்த வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்திருப்போம். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது. இதுல அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து இப்போதைக்கு ஒரு 3 இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ எது ஒர்க் ஆகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்ட்னா நம்ம இப்ப ஒருத்தவங்க ஃபிட்னஸ் ஓரியன்டா இருக்கு, ஒருத்தவங்க டூத் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்பெல்லாம் நம்ம மல்டிபிளா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா பண்ணோம். அடுத்து வந்து ப்ராடுங்கிறது என்னன்னா நம்ம FBயோட மிஷின் லேர்னிங்லேயே கொடுத்துருவோம். நீ ஏன் ஒரு பெரிய பீப்புள் இருந்து நீ ஏன் யாரும் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ. ஸோ அது ஒர்க் ஆகுது இதெல்லாம் டெஸ்டிங்காக. ஸோ அதுக்குள்ள நான் இப்ப இந்த இடத்துல தான் முக்கியமா இந்த இதுலமே ஆடு. ஸோ இந்த ஆட்ல என்னன்னா ஒவ்வொரு ஆடுமே ஒவ்வொரு ஆங்கிளா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம யூவி ப்ரொடெக்ஷன் ட்ரெஸ் ஒரு டிஷர்ட் அது மாதிரி இருக்கணும்னா ஒண்ணு வந்து அவங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீச்ல சர்வ் பண்றோம் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு ஜாகிங் போறவங்க, ஹைக்கிங் பண்றவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணலாம். இது ஒவ்வொருமே ஒரு ஆங்கிள். ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் நம்ம டார்கெட் பண்றோம். அவங்களோட நீடு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு இந்த இடத்துல நம்ம ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணா அதுக்கு தனியான ஆட் காப்பி இருக்கும், அது தனியான கிரியேட்டிவ் இருக்கும். அது ரொம்ப கிரியேட்டிவான ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் கிரியேட்டிவ்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இங்கே பாருங்க இதுல எத்தனை ஆட் தனித்தனியா நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இதான் இந்த டைம் நம்ம பண்ண போறது ஷார்ட்டா சொல்றேன். செகண்ட் வந்துட்டு சில நம்ம காம்படிட்டர் மாதிரி தெரியறவங்களோட ஆட் லைப்ரரியோட லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். நோட்ஸ் அதை நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஆட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த டைம் 3 ஆட் இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கோல்ட்ல ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும், ரீடார்கெட்டிங் பண்ணணும். அது இது கோல்டுனா என்ன, அது எப்படி நம்ம அப்ஜெக்டிவ் வைக்கணும், அது எல்லாமே ஒரு இருக்கு. ஸோ இது கேம்பெயின் பத்தி நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த கேம்பெயின் ஃபுல்லா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் என்னன்னா செட்டிங்ஸ். ஸோ சில செட்டிங்ஸ் வந்து இப்படி வச்சாதான் ஒர்க் ஆகும், இப்படி வச்சாதான் இருக்கும். அது ஏன் ரீசனோட நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த இதெல்லாமே ஜெனரல் செட்டிங்ஸ், அதனால நான் உள்ள டெப்தா போல. செகண்ட் வந்து ஆடியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் ஹேமன் அவரை பார்க்கும்போது என்னன்னா லோக்கல் பிசினஸ்க்கு அவர் வந்து லோக்கல் பிசினஸ் பத்தி சொல்லும் போது அவங்க டெமோகிராஃபி மட்டும் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் மோர் தென் இன்ட்ரெஸ்ட். டெமோகிராஃபினா அவங்க ஜெண்டரு, அவங்க அந்த பர்டிகுலர் ஜென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, அடுத்து வந்து ஏஜ். ஸோ அந்த இதை வச்சு அதுதான் அதிகமாக பார்ப்போம். ஏன்னா அதை விட டெப்தா நம்ம ரொம்ப டெப்தா இன்ட்ரெஸ்ட் போகும்போது நம்ம கவர் பண்ண வேண்டிய பீப்புள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ கம்மியான பீப்புளை வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது நிறைய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கான்செப்டா சொல்லியிருந்தாரு. நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு கான்செப்டா வச்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். நம்ம அடுத்து ஸ்மால் பட்ஜெட்ல பண்ணும்போது அதை கொஞ்சம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ நான் இது ரொம்ப டெப்தா போல இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே கஸ்டம் ஆடியன்சஸ். ஸோ இது கஸ்டம் ஆடியன்சஸ் இதுதான் நான் அந்த ரீடார்கெட்டிங் ரொம்ப யூஸ் பண்ண போறது. ஸோ கஸ்டம் ஆடியன்சஸ்ன்னு என்னன்னா நம்ம பிக்சல் டேட்டா நான் சொல்லி இந்த மாதிரி அந்த ஒரு கூகுள் ஆடை கிளிக் பண்ணுவாங்க, அவங்க பிக்சல் வழியா அந்த பேஜ்குள்ள வருவாங்க. ஸோ அந்த இதுல வந்து அவங்க வந்தவங்களோட டேட்டாவை எடுக்கிறது, அதுல வந்தவங்களுக்கு மட்டும் ஆட் காமிக்கிறது. இதுதான் கஸ்டம் ஆடியன்சஸ். ஸோ அது வந்து எத்தனை நாளைக்கு வந்திருக்காங்க, ஒரு இதுல இருந்து 180 days பேக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் 180 days. ஏன்னா இது ஃபேஸ்புக் மெட்டா ஆடை வந்து ஒரு லிவிங் பீயிங் மாதிரியே சொல்லுவாங்க. ஏன்னா அது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த தான் இது ஒரு கான்செப்ட். ஸோ ஆட் செட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆட் செட்டு தான் நம்ம அந்த ஆங்கிள் நம்ம
ஆங்கிளுக்கான கோரை செட் பண்ண போகுது. ஸோ நம்ம 4 வைக்கிறோம்னா 4 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 4 இன்ட்ரெஸ்ட்டுக்குமே 4 டு 4 டு 6. ஸோ அது எல்ஏஎல் அந்த எல்லாமே சேர்ந்து வரும். கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். ஸோ இது வந்து ஒரு தனி ஃபியூச்சராகவே இருக்கு. இது ஒரு டாகல் பட்டன் தான். பட் இதுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. இந்த சிபிஓ ஏன் ஆன் பண்ணக்கூடாது, இது ஆன் பண்ணா என்ன நடக்கும்? சிபிஓனா ஒன்றும் இல்லை, நம்ம கேம்பெயிங்க வந்து நீயே பட்ஜெட்டை பார்த்துக்கோ, நான் இவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ எதுக்கு 4-5 ஆட் செட் இருக்குன்னா எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதை நீயே பார்த்துக்கோ, நான் வந்து தனித்தனியாக கொடுக்க இது பண்ணலாம். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். பட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம அப்படி கொடுக்கும்போது அதுவே நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு இதுக்கு அதிகமாக கொடுக்கும், ஒரு இதுக்கு கம்மியாக கொடுக்கும். அதான் இதோட இந்த மொத்த கான்செப்ட்மே. ஸோ அது இருக்கட்டும். அந்த டூ கிங் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் சிபிஎம் சிபிஏ சிபிஆர். ஓகே, சிடிஆர். அதில் ஒரு குட்டி தப்பு இருக்கு. சிடிஆர். ஓகே, இந்த டூ கிங் மேட்ரிக்ஸ்னா இந்த 2 மெட்ரிக்ஸை நம்ம கரெக்டா கவர் பண்ணாலே அவ்வளவு மெட்ரிக்ஸ் இருக்கு. பட் இது 2 கரெக்டா நம்ம பண்ணணும்னால என்னதான் உள்ள நடக்குது, இது இப்படிதான் நடக்குது, இங்கதான் பிரச்சனை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சிபிஎம்னா காஸ்ட் பெர் மில்லியன். ஒரு 1000 வியூஸை கொண்டு வரதுக்கு இதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இந்த எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுது, இந்த கால்குலேஷன் பேர் தான் சிபிஎம். ஸோ இந்த சிபிஎம் எங்க டிபெண்ட் ஆயிருக்கோம்னா பீப்புள் நம்ம டார்கெட் செட் பண்றது. ஸோ அதுல எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது சிபிஎம் கம்மியா இருக்கும். அதை நிறைய பேருக்கு ஈஸியா காமிக்க முடியும். அது கம்மியா நம்ம கஸ்டம் ஆடியன்சஸ் கொடுக்கும்போது நம்ம அது கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுதான் சிபிஎம் டிபெண்ட் பண்ணும். இது வந்து நம்ம கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்லயே நிறைய சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம சேல்ஸ்க்காக கொடுக்கறது, லீடுக்காக கொடுக்கும்போது, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து தனித்தனியா பிரிச்சு கிளஸ்டரா வச்சிருக்கோம். ஸோ ஒண்ணு வந்து இப்ப அது பேக்கெண்ட்ல இருந்து பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் வந்து இப்போ ஒருத்தவங்க சேல் நம்ம செலக்ட் பண்றோம்னா அதுக்கு அவ்வளவு பெரிய ரீசன் இருக்கு. ஏன்னா சேலுங்கிறது வந்துட்டு அந்த ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளஸ்டர். ஐ மீன் அது மல்டிபிள் டைம் மிஷின் லேர்னிங் ரன் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பீப்புள் எல்லாமே இந்த வாங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இன்னொன்று என்கேஜ்மெண்ட். இந்த டைப் ஆஃப் பீப்புள் எல்லாமே அந்த நிறைய எந்த லிங்க் ஆனாலும் கிளிக் பண்ணி உள்ள பார்க்க ஆசைப்படும். அவங்களுக்கு தனி இதை போட்டிருக்கோம். ஆனா இதுல என்னன்னா 2 அதிகமாக மெர்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க நிறைய தொடுவாங்க, பட் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதை தொடுறவங்க எல்லாம் கிளிக் பண்றவங்க, அந்த லிங்க் கிளிக் பண்றவங்க வாங்குறவங்க மட்டும் இந்த கேம்பெயின் பண்ணுறோம். அந்த மாதிரி 8 கேம்பெயின், இந்த 8 அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ நமக்கு செலக்ட் பண்ற அந்த ஒவ்வொரு இதுலயுமே அவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு. ஸோ அதான் அப்படிதான் ஃபேஸ்புக் ரன் ஆகுது. நான் இதெல்லாம் ஒரு தனி செஷனாவே கொண்டு போகலாம். நான் இப்போதைக்கு அதை டெப்தா போல. அந்த சிடிஆர் கிளிக் த்ரோ ரேட்டு ஜென்ரலாவே 1.5 மினிமம் நம்ம கொடுக்கறது நம்ம பெஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும். அது போனாலே அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அது நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிடிஆர்னா கிளிக் த்ரோ ரேட். இந்த 100 பேருக்கு காமிக்கிறதுல 1.5%னா அந்த 1.5% பீப்புள்ஸ் வந்து இது கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. 1.5 தான் இருக்கிறதுல மினிமம். இதை கொடுத்தோம்னா நம்ம ஓகே, நம்ம ஒரு ஸ்டேபிளா இருக்கும். பட் இதை 8 வரைக்கும் கொண்டு போறது வந்து அது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். செகண்ட் வந்து ரீடார்கெட்டிங். இந்த டோஃபு, மோஃபு, இந்த நிறைய கான்செப்ட் இருக்கு. பட் இது எல்லாமே இந்த iOS ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, அதுல எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரீடார்கெட்டிங் வந்து நம்ம பிக்சல் லெவல்ல மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இது அது வந்து நம்ம இந்த இதுக்கு பிக்சல் இந்த ரீடார்கெட்டிங் பண்றதுக்கான சோர்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெப்சைட்ல இருந்து எடுப்போம். நம்ம அடுத்து மெட்டா பிக்சல் தான் அதோட கான்செப்ட். அடுத்து வந்து இன்ஸ்டா பேஜ்ல யார் என்கேஜ் இருப்பாங்களோ அவங்க தான் எடுக்க போறோம். ஸோ இந்த இதுதான் அந்த இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இது ரீடார்கெட் பண்றதுக்கு நம்ம தனியாக ஒரு ஆங்கிள் செட் பண்ணோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆங்கிள் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ரோலே ஆங்கிள் செட் பண்றதுதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தனியாக அப்ஜெக்டிவ் வைக்கணும். அந்த இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இது ஒரு வியூ வாக்த்ரூ. இப்போதைக்கு நம்ம 2 கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து கிரியேட்டிவ். ஸோ கிரியேட்டிவ்ல ரொம்ப முக்கியமானது எதுவும் இல்லை. ஸோ ஜென்ரலா நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் அந்த இது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெட்டால பண்ணும்போது டெஸ்ட்டும் இந்த இதை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். எப்படின்னா கூகுள் எந்த மாதிரி கிரியேட்டிவ் இருக்கணும், மெட்டால எந்த மாதிரி இருக்கணும். ஸோ மெட்டாவை பொறுத்த வரைக்குமே நம்ம நார்மலா ஒருத்தவங்க போஸ்ட் போடுறது அந்த மாதிரி தான் ஜென்ரலா தான் ஃபோன் கேமராலாம் எடுத்து போடுவாங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் நம்ம கிரியேட்டிவ் வைக்கணும். ரொம்ப ஹை எண்டா ரொம்ப கிராஃபிக் டிசைனிங் இருந்தோம்னா அது அந்த ஒர்க் ஆகுது. ஸோ டெஸ்ட் மோனிஸ், பேஷண்ட் ஸ்டோரிஸ், அவங்க சக்சஸ் ஸ்டோரிஸ், செல்ஃபி வீடியோ ஜென்ரலா, சம்டைம்ஸ் கிராஃபிக், பட் அது அவ்வளவு ரெக்கமெண்டட் கிடையாது. அடுத்து அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட். ஸோ இதெல்லாம் மெட்டால் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ கூகுள்ல பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஸ்டாக் இமேஜஸ் அது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அது பிளாட்ஃபார்ம் பொறுத்து மாறும். அடுத்து இல்ல சில கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ இந்த வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு லிங்க்டின் போஸ்ட்ல தான் எடுத்தேன். சும்மா ஒரு பாருங்க. இது எல்லாமே இந்த இ-காமர்ஸ் தான் அதிகமாக வரும். ஓகே, இது கிரியேட்டிவ் அளவு தான். நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு காப்பி. ஸோ இந்த காப்பியில நம்ம சில கேஸ் ஸ்டடிஸ் மட்டும் வச்சிருக்கேன். இதுல எப்படின்னா நம்ம காப்பியில வந்து ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும் நான் வச்சுக்கிட்டா போகும். பெரிய லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்க கிரியேட் பண்ற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா
மக்கள் அந்த நான் ஃபர்ஸ்ட் நம்ம எத்திக்ஸ் சொல்லியிருந்தேன்ல, சோ அதுதான் அவங்களுமே கடைபிடிக்கிறாங்க. எப்படின்னா இந்த இதை இதை உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த 3 பாயிண்ட் தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ மேக் ஷூர் தட் த பொட்டன்ஷியல் buyer who is going to purchase the product feels, அவங்க இது ஃபீல் ஓரியன்டா இருக்கணும். அவங்க என்ன பெனிஃபிட் ஆக போறாங்க, ஸோ இதுல அவுட்கம் நம்ம இது பண்ண போறோம். இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்பிள் எதுக்கு அவ்வளவு இதுதான் இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியால தான். ஸோ அவங்களுக்கு என்ன அதனால என்ன ஃபீல் கிடைக்குமோ அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த நம்ம காப்பி ரைட்டிங்ல முக்கியமா பண்ண போறது. ஸோ அது ஒண்ணு. அந்த பையர்ஸோட ஃபீலிங் ஓரியன்டா, அதான் அவுட்கம். ஸோ அவங்க நான் எத்திக்ஸா சொல்லியிருந்தேன், அவங்க ஆஃப்டர் லைஃப் அதாவது டென்டல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும், ஸோ அது ஓரியன்டா தான் காப்பியை நம்ம ரைட் பண்ணணும். இது இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் கரெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு போதும். அடுத்து வந்து சில கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாமே ஜென்ரல் லிங்க்டின் போஸ்ட் எடுத்ததுதான். நான் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு காப்பி வரைக்கும் முடிஞ்சு அடுத்த ஃபனல் லாங்குவேஜ். இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ ஏன்னா உள்ள வரவங்களை இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள வந்து விட்டு விட்டு கேக்குதுடா. 40% இந்த ஃபனல்ல தான் இருக்கும். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா ஆமா ஆமா. இப்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், என் தங்கச்சி பார்த்த வேலையை நினைக்கிறேன். அப்படியே அப்படியே இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, ஃபனல் பத்தி இது நல்லா பார்த்துக்கோ. இது நீங்க ஒரு டைம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கேன். நான் ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பட் எப்படி பண்ணா அவ்வளவு ரொம்ப டெக்னிக்கலா போல. ஸோ இதுல ஃபனல் இந்த அந்த ஃபனல்ங்கிறது இந்த லேண்டிங் பேஜ் ரெண்டுமே சேர்த்து ஃபனல்ல நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ல இதான் வரும். ஃபேஸ்புக்கோட லீட் நேட்டிவ், அதாவது ஃபேஸ்புக்லயே ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இதுல ஒன் ஸ்டெப் ஸ்கில்ஸ் பேஜ் அந்த மாதிரி ஒரு வீடியோ லெட்டர்னு சொல்லுவாங்க. இல்ல விஎல்எஸ் சொல்லுவாங்க. ஒரு கிளிக் பண்ணுவோம், அது வந்து ஒரு லேண்டிங் பேஜ் போகும், அங்க வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ தான் அதுக்கு அவ்வளவு டெக்னிக் கரெக்டா. ஸோ அது இந்த வீடியோ கேட்டோம்னா அந்த ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க. ஸோ அதான் விஎல்எஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. வாய்ஸ் மறுபடியும் பிரேக் ஆகுது. இப்போ ஓகேவாடா? ஒரு கால் வந்துருச்சு, 4G போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, இப்ப கேக்குது. இது 6 நாள் வந்து கத்துக்கிட்டதோட சொல்றது கஷ்டமா இருக்கே. ஓகேடா, நான் சிம்பிளா ஆத்தர கொடுக்குறேன். இதுல எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அதெல்லாமே இதுல நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சு பார்த்தாலே ஓகே. இந்த ஃபனல்ல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா குவாலிஃபை பண்ணணும். இப்ப வந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்துட்டு ஃபனல்ல வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம நார்மலா ஃபார்ம் கொடுத்து நார்மலா கால் டு ஆக்ஷன் டேட்டா கொடுத்தோம்னா அவங்க டிராஃபிக்ல வரும், பட் குவாலிட்டியா இருக்காது. இதுல என்ன பண்ணணும், நம்ம குவாலிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்கணும். மீன் இப்ப இந்த ஹை டிக்கெட் எடுக்கிறோம்னா அவங்களால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, அவங்க வந்து எத்தனை நாள்ல இந்த ஆஃபர் அடாப்ட் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த வருஷம் பாத்துக்கலான்றாங்கன்னா அவங்களை வந்து நம்ம பெருசா கன்வெர்ட் பண்ணி உடனே அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க இது ப்ரியாரிட்டிக்காக தான் முக்கியமா குவாலிஃபை பண்ணணும். சோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க வச்சிருக்கேன் குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ். இன்சூரன்ஸ் அவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க. எத்தனை டீத் மிஸ் ஆகுது, சோ அத அடுத்து அது அர்ஜென்சி எவ்வளவு அர்ஜென்டா பண்ணணும், இதெல்லாமே நம்ம ப்ரியாரிட்டி இந்த இதெல்லாமே நம்ம லேண்டிங் பேஜ் ஆட் பண்ணணும் கண்டிப்பா. சோ இங்க சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் லேண்டிங் பேஜஸ்க்கானது. அடுத்து சில கேஸ் ஸ்டடி
ஒன் பேஜ் வெப்சைட்ஸ். ஒன் பேஜ் வெப்சைட்ஸ் வந்து அதாவது லேண்டிங் பேஜ் அது நல்லா ஒர்க் இந்த ஸ்ட்ராட்டஜில ஒர்க் ஆகுது. நார்மல் வெப்சைட். ஓகே, இதுல வந்து நார்மல் வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜ்க்கு என்னன்னா இது வந்து 2 மடங்கு அதிகமா கன்வர்ஷன் கொடுக்குது. ஏன்னா ஒரு சைட்டே வந்து கன்வர்ஷன் அது ஒரு பர்டிகுலர் டாபிக் ஓரியன்டா இருக்கும். ஸோ அது அந்த ஒரு பார்ட்டு. இது எல்லாமே டெக்னிக்கல். ஓகே, முக்கியமா இதுதான் ஃபனலோட பர்பஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வச்சு நான் அதை முடிச்சிடறேன். ஸோ ஃபனல் என்னன்னா அவங்களோட அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்கள அப்பதான் நம்ம அதான் அந்த ஃபனல்ல அந்த லேண்டிங் பேஜ் தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ அந்த இதுல என்னன்னா அவங்களை எஜுகேட் பண்ணணும். ஏன்னா நம்ம நார்மலா ஒரு ஆடால அந்த அவங்க எஜுகேட் பண்ண. பட் ஃபனலுக்குள்ள வரும்போது அவங்கள வந்து நம்ம கரெக்டா அந்த புக் வச்சு அவங்களை அந்த இதை படிக்க வச்சு அவங்களை நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். வீடியோஸ் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து கன்வர்ஷன் அதிகமா இருக்கும். அடுத்து வந்து கால் டு ஆக்ஷன் நம்ம டைரக்டா ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா ஃபனல்ல முக்கியமானதே அந்த ஃபனல் லேண்டிங் பேஜ்ல முக்கியமானது ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் வந்துடுறேன். அடுத்து லீட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம லீட்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். டைரக்டா கால் இதுல எதுக்காக லீடுன்னு நான் இதுல போட்டிருக்கேன்னா எல்லாருமே நம்ம காலோட லீட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா காலுங்கிறது வந்துட்டு அதுக்கு எல்லா டைமும் ஆன்சரபிளா இருக்காது. ஸோ அது லீடோட அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு கால் வருது, பட் அது வந்து ஒரு லீட் அது இப்போ எடுக்க முடியலன்னா ஒரு லீட் மேன் மாறிடும். சுத்தமே கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தா முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒரு ஆளுக்கு உட்காந்து அதுக்காக தனியா அதை பார்த்துக்குவாங்க. ஸோ அதோட லீடுங்கிறது எப்படின்னா லீட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமா அவங்களை அப்ரோச் பண்றோமோ அவ்வளோ லீடில் நம்ம போன டைம் லீட் செக் பண்ணோம். ஸோ அதுல ஏன் நம்ம ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளோட முக்கியமானது வந்து நம்ம லீடு கிடைச்சிட்டு எவ்வளவு டிலே பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கனெக்ட் பண்றோமோ அவ்வளோ சான்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த டைம் நம்ம லீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே லீட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் ஆகுது காலோட. ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட அவ்வளவு இதோட அப்ஜெக்ஷனாவே இருக்கு. சோ இந்த டைம் நம்ம எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சிம்பிள். நம்ம லீடுக்கு வந்து ஒரு கரெக்டா சிஸ்டம் வச்சிடணும். சோ ஒரு லீடு வருதுன்னா அது கரெக்டா ஆட்டோமேஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போற மாதிரி, ஸ்லாக்ல ஒரு மெசேஜ் போற மாதிரி, ஒரு மெயில் போற மாதிரி வச்சிடணும். சோ இதோ ஒரு நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னே அவங்க உடனே அது குயிக் கேட்கணும். சோ அதுதான் லீட் மேனேஜ்மெண்டோட முக்கியமான பர்பஸ். ஸோ லீட் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு இது ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ எப்படின்னா நான் உங்களை மொத்தம் ஒரு அதிகமா மற்றவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா ஒரு லீட் அவங்க ஒருத்தவங்க 3 டைம் அப்ரோச் பண்ணும்போது அவங்க பர்ஃபெக்டா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் கால் பண்ணி எடுக்கலன்னா அவங்க செகண்ட் டைம் ரீச் பண்ணுவோம். செகண்ட் டைம் எடுக்கலாம், தேர்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 70% அதிகமாக டிராஸ்டிக்கலா ஒரு கன்வர்ஷன் கிடைக்குது. ஸோ அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இப்ப லீட் மேனேஜ்மெண்ட் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் அது ரீடி ஒரு சிஆர்எம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நான் சிஆர்எம் வச்சிருக்கேன், நான் காமிக்கிறேன் போர்டு ஒண்ணு. அது எப்படி அந்த லீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன டூல் யூஸ் பண்ணி, ஏன்னா டூல் ஓரியன்ட் ஆனது. அது ஒரு வாக்குறவை கொடுக்குறேன். சிஆர்எம் அதுல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒருத்தவங்க வராங்கன்னா ஒருத்தர் நியூவா ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஒருத்தவங்க ஒரு லீட் வருதுன்னா இதுல அட்டாச் ஆயிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ற மூலமா இல்லைன்னா அந்த வெப்சைட்ல இருந்து குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். செகண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிங் இந்த நம்ம இது டெம்ப்ளேட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி ஓன் பண்றோம்னா ஒன்று இல்லைன்னா ஸ்டேஜ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து சொல்றாங்க நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன், இல்ல நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் நாளைக்கு உங்களை ரீச் பண்றேன்னா அந்த மாதிரி தான் இந்த நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு 10 லீட் கொடுக்குறோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 10 லீட்ல இன்னைக்கு 2 பேர் கால் எடுத்திருக்காங்க, இவங்க வந்து நாளைக்கு கால் பண்ண சொல்றாங்க, இவங்க வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தெரியும் போது நம்ம நாளைக்கு அவங்களுக்கு கரெக்டா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ரிமைண்டர்ஸ் வரும். ஸோ இவங்க நாளைக்கு சொல்ற போட்டுருக்காங்க. அந்த இந்த பர்பஸ்க்காக தான் விஷயம் பண்றதுக்காக தான் சிஆர்எம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த லீட் மேனேஜ்மெண்டோட முக்கியமான பர்பஸ். லீட்ல நம்ம மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ லீட் மேனேஜ்மெண்ட் இந்த சிம்பிள் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ். ஓகே, இப்ப நம்ம டீல் பண்ண இந்த சேல்ஸ்ங்கிறது ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு இதுதான் ரொம்ப குரூஷியலா பார்ட். பிகாஸ் இது எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம செல் பண்ண போறது ஹை டிக்கெட் ப்ராடக்ட், அதாவது இம்ப்ளான்ட்ங்கிறதுலாம் ஹை டிக்கெட் ப்ராடக்ட். நான் சொன்ன லைஃப் ஸ்டைல்
சோ அதெல்லாம் நார்மலா ஒரு ஆட் வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களை நம்ம எஜுகேட் பண்றோம், எல்லாமே பண்ணாலும் கடைசியில அவங்க க்ளோஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இது உங்களுக்கு இதுதான் தேவை, இதை நீங்க இது பண்ணணும். அதாவது சேல்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரு டீச்சபிள் மெத்தட் தான். சோ அது எப்படின்னு ஆனா அதுல வந்து சேல்ஸ் இருக்கணும். நார்மலா ஒருத்தவங்க கால் பண்றாங்க, ஒருத்தவங்க லீட் இருக்கு, அவங்க கால் பண்றாங்க. இது அப்படி சிம்பிளா முடியக்கூடாது. ஏன்னா அது வந்து சில டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகும்போது அங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் சான்ஸ். ஏன்னா 50% நம்ம ஆட் எவ்வளவு ரன் பண்ணாலும் மிச்சம் 50% இந்த சேல்ஸ்ல தான் இருக்கு. சோ அதான் இதோட முக்கியமான கான்செப்ட். இது எவ்வளவு இது வந்து ஹைலி டிபெண்ட் ஆனது இதுதான். சோ இது வந்து ரெண்டுமே வின் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். சோ இதுல நான் விட்டுறேன். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் இது கோயிங் டு ஓகே, நான் அப்படியே படிச்சுக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப டெப்தா போல. பட் இதுல நான் அதுல ஒரு 1 2 ஓகே, மொத்தம் 3 மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சேல்ஸ்க்காக. ஸோ ஒரு சம்மரி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு யாரா இருந்தாலும், ஒரு இன்ட்ரோவர்ட்டோ, ஒரு நார்மல் யாரோ ஒரு அக்கௌண்டன்ட், அவங்க கூட நம்ம ஒரு சேல்ஸ் பர்சனை மாற்ற முடியும். ஏன்னா இந்த ஜஸ்ட் இந்த 10 ஸ்டெப்ல யாரா இருந்தாலும் இது பண்ணலாம், யாரா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டீச்சபிள் மெத்தட். ஸோ அந்த இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ கிளைண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நான் இன்னும் 2 பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தனால 2 இதோட புது புது ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த மாதிரினா இப்ப நம்ம ரொம்ப டெப்தா போல, ஃபுல்லாவே சென்சுரியன்டா இருக்கும். செகண்ட் அடுத்து வந்து பர்சனலிஸ்ட் ரிட்டாலிட்டி. ஸோ இந்த இது வந்துட்டு இந்த இந்த ஒரு செக்ஷனை வந்து தனியா பிஆர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஆர்ங்கிறது இப்ப நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றோம்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். பிஆர்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப். ஸோ மக்கள் நம்ம கனெக்ட் பண்றாங்க இப்போ, பட் அவங்கள அடிக்கடி அப்டேட்ல வைக்கணும். ஸோ இது வந்து சேல்ஸோட ப்ராசஸ் தான் வரும். பட் இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா இந்த டைம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்வால்வ் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் அடுத்த மாசம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கால் பண்றோம், இந்த மாசம் பண்ண முடியாது, அடுத்த மாசம் வந்து நான் இம்ப்ளான் பண்ணிக்கிறது. பட் நம்ம அப்படியே விட்டோம்னா அவங்க வராம போறது கிட்டத்தட்ட 50% சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிஆர் இந்த இதுல சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை வந்து அடுத்த இதுல வர வைக்கலாம். ஸோ ஏன்னா ஒருத்தவங்க வந்தாலும் அதோட வேல்யூ 15,000, அதான் அதோட ஒருத்த. சோ அது ஜென்ரலா இது சிபிஆர்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரு அது ஆட்டோமேஷன் தான். எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல அடிக்கடி அப்டேட் பண்றது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஏதாவது புது அப்டேட் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் தான் பிஆர் சர்வீஸ். ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ஆட்டோமேஷன் ஓரியன்டட் ஆனது. ஸோ இமெயில் பர்சனலைஸ்டா அவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்றது. அடுத்து வந்து அவங்களை செக்மெண்ட் பண்ணிட்டு, அதுல நிறைய பேருக்கு இந்த பிஆர்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா, ஸோ பர்டிகுலர் பீப்புளை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ஃபாலோ அப் கன்வர்சேஷன் வச்சுக்கிறது. அடுத்து எஜுகேட் பண்றது. ஸோ ஒருவேளை அவங்க திரும்பி நர்ச்சர் பண்ணணும், அந்த மாதிரினா எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். நான் இதுல அதிகமா எஜுகேட் பண்ற மாதிரி ஓரியன்டட் இதுக்குள்ள வரும். ஸோ இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. பட் இது ஒரு இவ்வளவுதான். இதுதான் இந்த மொத்த கேஸ் ஸ்டடியுமே. அப்பா மேலோட்டமா சொல்ல சொல்லி இவ்வளவு வந்துருச்சு. மேலோட்டமா தான் போயிருக்கு, டெப்தா போனா எங்கேயோ போய் சொல்றேன், போய்கிட்டே இருக்கு. அருமை, சூப்பரான இருக்குடா, ரொம்ப டெப்தா இருக்குடா. இன்னும் இருக்குடா, எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட 30% தான். அது கூட எனக்கு கவர் ஆகல. பார்த்தாலே தெரியுது அவன் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்றதுக்கு ட்ரை பண்றான், அவன் முடியல. அது இருக்கு, என்ன பண்றது, கஷ்டப்பட்டு ஸ்கிப் பண்ண போக அந்த மாதிரி. ரெக்கார்டிங் இதோட க்ளோஸ் பண்ணிடலாமாடா? ரெக்கார்டிங் மட்டும் இல்ல போட்டுமா? க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல பண்றதுன்னா பண்ணலாம். ஆனா இதை வச்சு நம்ம கிளைண்ட்டுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்டேட் பண்ண முடியாதுல்ல, டெப்தா கேட்டாலும் அவங்களுக்கு. இல்ல இல்ல, இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான், வேற எதுக்காக இல்ல. மேபி இதுல கூட ஒரு ஐடியாஸ் பார்த்தாலும். ஓகே, நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான் ரெக்கார்டிங் கூட இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப என்ன மூச்சு வாங்குறேன், நீயே சொல்றான். இப்ப ஸ்ட்ராட்டஜி இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இது எப்படி பண்ண போறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது ஃபுல்லா ஒட்டு கிடையாது. அது எப்படின்னு எனக்கு ஐடியா கொடுறா, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம். ஓகே, பிரேக் எடுத்துக்கிறேன்னா ஓகே, இங்கே தான்
நீ கிருத்தி நீ சொல்ற இப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னென்ன நம்ம ஈவினிங் பேசுனதை கூட ஒரு டைம் சொல்லு. ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு முக்கியமான பார்ட். ஆமா. இப்போ சொல்லதான் ஈவினிங் என்ன பேசணும்னா, ஆமா எஃப்ஓசியில் அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். விஷ்ணு இல்லைன்னா விஷ்ணு இருக்கான் இருக்கான். ஈவினிங் என்ன பேசணும், இது நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருப்பேன். ஓகே. விஷ்ணு இருக்கீங்களா? கேக்குதா? இருக்கா 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 இருக்கா. அந்த வெயிட்னஸ் வச்சுக்கிறேன் முடியாது. இதாண்டா ஈவினிங் எடுத்து நோட்டு லாஸ்ட் அவுட். ஓகே. ஸோ முதல்ல நம்ம இதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடலாம். யூடியூப்ல வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேர்னல் வந்து பண்ணணும். கேக்குதா? நீ சொல்றா. ஓகே. ஸோ நம்ம சைட்ல இருந்து என்னென்ன இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இன்னையில இருந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு சேனல் ஆரம்பிச்சு அல்டிமேட்ரிஸ் அன்எடிட்டர்னு ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை பேர் வேற ஏதாவது இருக்குன்னா கூட சஜஸ்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து தினமும் ராத்திரி 10 மணி அந்த ஜேர்னல் பண்ற டைம், அந்த நாளோட முடிவுல எண்டில் ஒரு வீடியோ ஒன்று ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி ஷூட் பண்றோம். அதுல என்ன நான் சொல்லணும்னு சொல்லிடுறேன். அன்னைக்கு எந்தெந்த கிளைண்ட்டுக்கு நாமன்னு சொல்றத விட நீங்க சர்வ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்ப நம்ம 3 பேரும் தனித்தனியா வந்து ஷூட் பண்ண போறோம். இப்போ 3 பேரும் தனித்தனியா ஷூட் பண்ண போறோங்கிறப்ப நாமன்னு சொன்னா யாரு பண்றான்னு தெரியாது. ஸோ அதுவே ஒரு கன்ஃபியூஷன் பண்ண முடியும். இது நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான். ஸோ அதனால நான் பண்ணேன் அப்படிங்கிறதே சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, அல்டிமேட் ரீச்க்காக இன்னைக்கு என்ன பண்ணீங்க, ஸோ அதை சொல்லணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்றேன். இந்த ஸ்ட்ரக்சரை தான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கு மாற்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்க. ஆனா கண்டென்ட் மட்டும் கரெக்டா இருக்கா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு என்ன கிளைண்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணும். பாரதி வந்து வேற ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணிருக்கலாம், நான் வந்து வேற ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் நீங்க வந்து சொல்லிக்கணும். சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த கிளைண்ட் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளைண்டோட நேமோ அவங்க பிசினஸ்லயோ எதுவும் மென்ஷன் பண்ணலாம். நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சீக்ரெட் ஐடி வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ சீக்ரெட் ஐடின்னு சொல்றோம், கிளைண்ட் ஐடி வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கிளைண்ட் ஐடியை சொல்லிட்டு சொல்லிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டோட ஆடை வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ரன் பண்ணோம். ஸோ ரன் பண்ணப்போ இந்த பிரச்சனை வந்தது. என்னன்னா, ஆடை வந்து ரன் பண்றப்போ கன்வர்ஷன் வந்து இல்லை. கன்வர்ஷன்னா 5 பேர் 6 பேர் கூப்பிட்டாங்க, ஆனா வந்து கன்வர்ஷன் வந்து எதுவுமே நடக்கல. ஸோ நான் இதை பத்தி ரிசர்ச் பண்றப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, நாங்க வந்து ஆடை வந்து ரன் பண்றப்போ நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்டாக் இமேஜஸ் யூஸ் பண்ணாம கொஞ்சம் ரியல் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம், வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கிளைண்டோட பேர் சொல்லக்கூடாது. கிளைண்ட் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஸ்பெஷல். ஸோ அதனால அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சொல்லிக்கலாம். மீதி இருக்கிற கிளைண்ட் எல்லாத்துக்கும் கிளைண்ட் ஐடி வச்சுக்கலாம், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த கிளைண்ட்ல நான் வந்து என்ன ஒர்க் பண்ணேன், அந்த கிளைண்ட்டுக்காக நான் வந்து என்ன ஒர்க் பண்ணேன். ஸோ மூணாவது அதுல என்ன பிரச்சனை வந்தது, நாலாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணியாச்சு, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சால்வ் பண்ணலன்னா அதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாள் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கணும். இன்னைக்கு நாளோட அல்டிமேட் ரீச் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து கண்டென்ட் வந்து அவங்க கையில் இருக்கு. இது வந்து ஜானர் இருக்குதா, ஸோ அதனால வந்து எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் வேணாம். அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, எனக்கு ஓகே. ஒண்ணும் இல்ல, இது ஈஸியா பண்ணலாம். ஒரு போன் எடுக்கிறோம், கேமராக்குள்ள போறோம், செல்ஃபி கேமரா மாத்துறோம். இது அப்படியே நம்ம என்னென்ன ஜேர்னல் பண்றோம்னா, சும்மா ஒரு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுக்கிறோம். ஸோ நோட்ல இந்த இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி நம்ம எழுதணும்னா ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். நம்ம இது புதுசா கூட ஐடியா கிடைக்கும், அதுக்காக எழுதுறோம், ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ வீடியோ கேமரா ஆன் பண்றோம், இது அப்படியே சும்மா சொல்றோம். நம்மளுக்கு ஒரு இதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கே தெரியுது. கேமரா ஃபியர் போகும், மக்கள்கிட்ட நம்ம ஐடியா கன்வே பண்ண முடியும், கம்யூனிகேஷன் பக்காவா டெவலப் ஆகும். அது பேசுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. க்ளோஸ் பண்றோம், அப்லோட் பண்றோம். சிம்பிளா, இவ்வளவு சிம்பிளா இதை பண்ணலாம்.
ஓகே. விஷ்ணு, உனக்கு ஓகே தானடா? ஓகே தான் bro. ஓகே. இல்ல ஸோ ஏதாவது என்னன்னா அப்ஜெக்ஷன் இருந்தாலும் சொல்லு, இல்ல வேற ஆஹ் ஏதாவது பண்ணலனாலும் சொல்லு. ஏன்னா ஓகேனா பண்ணணும், அதான். இல்ல இல்ல ஓகே bro. ம், நல்லா பண்ணு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் வந்து ஜேர்னலிங் பண்ணணும். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னாலும், எதுவுமே அது பண்ணலன்னா அப்புறம் அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. அதுக்கு மட்டும் அது எப்படின்னு டிப்ஸ் சொல்லு. கஷ்டம்னு கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுன்னு ம், வச்சுக்கேன், எக்ஸாம்னு வச்சுக்கேன். ஸோ அதனால நான் வந்து பண்ணேன்னு வச்சுக்கேன். அதை அப்படியே ம். ஃப்ராங்கா சொல்லு. அப்போ இன்னைக்கு வந்து இதை பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஆனா இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சா அதை பண்ண முடியலன்னா கூட அதையும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜேர்னலிங்னா நம்மளுக்கு ஒரு அதுதான். ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பேசும்போதே, ஆமா நம்ம இது பண்ணல, நம்ம நாளைக்காவது பண்ணணும். அது ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அதேதான், அது ஒரு ரியலைசேஷன் தான். ஜேர்னலிங் வந்து மெயினா எதுக்காகனா ஒரு ரியலைசேஷனுக்காக தான். நாமளே ஆமா. நாமளே வந்து ரியலைஸ் பண்ணோம் எந்த அளவுக்குன்னு. So அதுக்காக தான் ம், மெயினா அது அதை பண்றது. முக்கியம். ஆனா அதையும் ஈவன் போடுறேன். நீங்க நீங்க சொல்லிட்டு. இது வந்து அல்டிமேட் ரீச்சோட ஜேர்னலிங். இன்னும் நீங்க தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஷ்ணுனா விஷ்ணு விஷ்ணு ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல உங்களோட லைஃபோட ஜேர்னல் கூட போடலாம். இது வந்து அல்டிமேட் ரீச் நம்ம கம்பெனியோட ஜேர்னல் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதே நீங்க இன்னும் தனியா கூட பண்ணலாம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ம், இன்னும் ம், ம். தனியாலாம் இல்லை, எவ்வளவு போகும், அதெல்லாம் வந்து லைஃப் லெசன்ஸ்ல. ஸோ அதுவும் இருக்குல்ல. ஆமா, ஆமாடா. ஓகே. நீ கண்டினியூ பண்ணல. அப்பா. ஓகே. மெயினா அதான், அதாவது நம்ம எதுவுமே பண்ணலனாலும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் நம்ம திட்ட ம், போறது இல்லை, எதுவும் சொல்ல போறது இல்லை. ஓகே. ம், ஏதாவது ஒரு டே வந்து மந்துன்னு போவோம், போர் அடிக்கும். ம். அது அப்படியே ஃப்ராங்கா சொல்லிட்டு போறது பெஸ்ட். ஏன் ஆமா. அதனால அந்த டே வந்து அப்படி இருந்தது அப்படிங்கறது கூட ஜேர்னல் பண்றப்ப உங்களுக்கே தோணும். எதனால இந்த டே வந்து இப்படி ஒரே போர் அடிக்குது, எதனால வந்து நம்மளால இதை வந்து இன்னைக்கு பண்ண முடியல. ரியலைசேஷன். ஆஹ் அதுதான் ஜேர்னலிங். அதுக்குதான் சொல்றது. அது ஒரு டிசிப்ளினா ஜேர்னல் இருக்கும். பண்றப்பே புரியும், உங்களுக்கே தெரியும். அது இப்படி போகுது, அது அப்படி போகுது அப்படின்னு, எதனால அப்படி போகுது அப்படின்னு. வீடியோ ஷூட் பண்றப்ப இது என்ன வரணும், சரளமா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டேய் நான் தொடர்ந்து 30 டேஸ் போட்டேன். இதோட நான் 40 டேஸ் கண்டினியூஸா போட்டிருக்கேன். என்ன ஆனாலும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷன்ல. அதேதான். ம். இது ஜேர்னலிங். செகண்ட் வந்து நம்ம நம்ம டெலகிராம் மாத்துனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ எஃபெக்டிவா பண்ணல. இனிமே நம்ம லாக ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம லாக ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இத்தனை டைம் ஒரு நாளைக்கு வந்திருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. நம்ம அந்த மாதிரி கல்ச்சரா நான் சொல்றேன். இது ரூல் கிடையாது, பட் கல்ச்சர். ஸோ நான் இத்தனை டைம் இன் அவுட் கொடுத்துருக்கேன், இவ்வளவு நேரம் இன்னல இருந்திருக்கேன். அந்த இன்னல இருக்க டைம்ல நான் இது நல்லா நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம நம்ம கம்பெனியில் நம்ம நம்ம டைம் கொடுத்து நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கு வேல்யூவை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கல்ச்சர் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து ரூல் பேஸா கிடையாது. பட் நம்ம எவ்வளவு அதிகமா உள்ள இருக்கோமோ நம்ம அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஃபியூச்சருக்காக, நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம ஏர்னிங்காக, நம்ம அல்டிமேட் ரிச்காக. ஸோ அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் லாங் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவோம். யூடியூப் கிரியேஷன் முடிஞ்சா அடுத்து ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ யூட்டிலைசேஷன் மட்டும் சொல்லிட கருத்து. ஒர்க்லோ இது இது கேலண்டரா? ஒர்க் ஃப்ளோ அண்ட் கேலண்டர் இது ரெண்டுமே. ஒர்க் ஃப்ளோ இனிமே எப்படி பண்ணலாம், இத்தனை நாள் பண்ணால என்ன பிரச்சனை? ஆக்சுவலா இத்தனை நாள் பண்ணோம், பட் ஆனா வேலை வந்து மாறிட்டே இருந்தது. அதாவது ஸ்பெசிபிக்கா வந்து பண்ண முடியல கரெக்டா. ஆமா. ரொம்ப ரொம்ப ஷஃபுல் ஆச்சு. அதை வந்து ம். யாராவது மானிட்டர் பண்ணி அதை வந்து நீ கேலண்டர் பத்தி சொல்லிட்டு இரு, நான் அப்படியே கேலண்டர் எடுக்கிறேன். நீ கேலண்டர் பத்தி சும்மா சொல்லு, என்ன ஐடியா கொஸ்டினுக்கு. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு எமர்ஜென்சி வரும், உடனே வந்து எல்லாரும் ட்ரிகர் ஆகும், உடனே வந்து அந்த வேலையை முடிக்கும். ஸோ அது கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் இதாக வந்து போகல, ஆர்கனைஸ்டாக வந்து போகல. அதே போல வந்து யாருக்கு எந்த வேலை கொடுத்தோம் அப்படிங்கிறதும் ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ அதை வந்து மெயினாக வந்து தடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒர்க் ஃப்ளோ மானிட்டர். ஒன்றும் இல்லை, ஒர்க் ஃப்ளோ மானிட்டர்னா யாரும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாரதி வந்து ஒர்க் ஃப்ளோ மானிட்டர்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு வேலை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, நாம போய் மாத்துறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்றது போல அவனே பார்த்துட்டு அவனே வந்து மாத்திடுவான், இல்லைன்னா அவனே வந்து உள்ள இறங்குவான். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ மானிட்டர் வந்து ஒருத்தர் பார்த்தோம்னா இன்னும் சென்ட்ரலைஸ்டா இருந்ததுன்னா நம்ம ஏதாவது டவுட் கேட்கறதுனால கூட வந்து ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒர்க் ஃப்ளோ நான் இப்ப பாத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதான் பிளான்.
ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணுவேன்னா, ம் 3 பேரும் 3 சைடா, அதாவது 3 பேரும் ஒர்க் பண்ணாலும் 3 ஆங்கிலா போயிறக்கூடாது. அதுக்கு தான் முக்கியமா. நம்ம எல்லாரும் நம்ம கோல் என்னன்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும். பட் அது 3 பேருமே ஒரே ஆங்கிள்ல இருக்கோமான்னு பார்க்கிறது வந்து ஒரு ஆள் வந்து அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும். அப்சர்வ் தான் பண்றோம். இதுல யாரும் கண்ட்ரோல் பண்ணல. சோ அதுதான். இன்னொரு முக்கியமான சொல்ல நினைச்சது என்னன்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம என்னதான் நம்ம ஒர்க் ஃப்ரம் மானிட்டர் பண்ணி ஒர்க் குடுத்தாலும், இது நம்ம கம்பெனி. இதுல நம்ம வந்து நம்ம தான் அதோட ஓனர். நம்ம தான் அதுல இறங்கி பண்ணோம். ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த மாரி நம்ம வெயிட் பண்றதுல எந்த இதுவும் இருக்குல்ல. சோ நம்ம ஒரு எம்ப்ளாயர், நம்ம வேலை குடுக்குறவங்க. சோ நம்ம வந்து நம்ம ஒருத்தவங்க நம்ம ஒர்க் ஃப்ளோ குடுத்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படி இருக்கக்கூடாது. சோ அந்த இது நம்ம இதுல ஒரு இதா சொல்ல பட் இந்த மாதிரி இருந்தா நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய டெவலப் ஆக முடியும். இந்த இதை நான் சொன்ன ஒர்க் தான் பண்ணுவேன். இது நம்ம ஒர்க் ஆகாது. அது கல்ச்சரே கிடையாது. அது ஒண்ணு. சோ கூகுள் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஃப்ரீ தானே. எக்ஸாம்பிள் கூகுள் கேலண்டர் பத்தி ஒரு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். தெரியலன்னு பாத்துக்கோங்க. கூகுள் ஒண்ணும் இல்ல. ஒரு கேலண்டர் இருக்கும், டேட் இருக்கும், எந்த மந்த்ன்னு இருக்கும். இதுல நான் வந்து இதை ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளான் பண்றதுக்காக. ஸோ இங்க இருந்து இங்க வந்து சீரியல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த டாட் இருக்கும். இது இன்னைக்கு என்ன வேலைன்னு, அடுத்து இன்னைக்கு ஹாலிடேஸ் இருக்கு, அந்த ஒரு பிளான் கிடைக்கும். இ- இப்படி இருக்கும்போது நம்ம இது என்னன்னா நம்ம இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னா, நான் வீக்லியா காமிக்கிறேன். வீக்லில ஒண்ணு இல்ல. சண்டே இந்த டேட்ல 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, இல்ல எல்லா டைமுமே இருக்கு. 1 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியுது. இதுல எப்படின்னா நம்ம ப்ரீ டிஃபைனா செட் பண்ணிக்கலாம். சோ தூங்குற டைம் வந்து இங்க இருந்து இங்க. இதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இது வந்து எல்லா டேட்லயுமே அப்ளை ஆயிரும். சோ இந்த தூங்குற டைமிங் இவ்வளோ, படிக்கிற இந்த டைம்ல இந்த டைம் ஒரு ஜென்ரலா ஒரு இதுக்காக வைக்கலாம். அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த இதெல்லாம் சாப்பிடுற டைம், இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3 பேரும் சிங்க் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும். யாருக்கு இப்ப ஐடியல் டைம் இருக்கும், யாருக்கு இது இருக்கும். அதாவது இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற லாக் வந்து பிரசன்ட்டா நம்ம பண்றது காமிக்க. பட் இப்படி பண்ணும்போது நம்ம இருக்கிற டைம் நம்மளுக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரியும். சோ இப்ப என்னென்ன ஒர்க் இருக்குன்னு ஒர்க் ஃப்ளோ மானிட்டர் பண்றவங்களுக்கு தெரியறதுனால, சோ இந்த இந்த இடத்துல நீ இவ்வளவு இந்த இதுல வந்து நம்ம டெட்லைன் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கிட்ஸ் சொல்லி இந்த மாதிரி இதுல வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு டைம் ரிசர்வ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இது வந்து நான் பர்ஃபெக்ஷன் ஒரு ப்ராக்ரஸ் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ இதை 5 மணிக்குள்ள முடிச்சாகணும்னா பர்ஃபெக்ட் நீ பண்ணியே ஆகணும். அது ஒண்ணு. பட் நம்மளுக்கே அது தெரியாதுல்ல, இது இவ்வளவு டைம் தான் எடுக்கணும். சோ அதனால என்னன்னா, நீ உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு. ஒரு மணில இருந்து 5 மணி வரைக்கும். நான் அந்த டைம் நீ யூட்டிலைஸ் பண்ண. ஒர்க் ஃபுல்லா முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. பட் நம்ம கோல் வந்து ஒர்க் அந்த டைம்ல முடிக்கிற மாதிரி இருக்கணும். பட் வந்து அந்த இதுல யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த டயத்தை நீ அதுக்காக கொடுக்கணும். அதான் இதோட மெயின் பர்பஸ். சோ அதை நான் செட் பண்ணிட்டேன்னா அது உன் கேலண்டர்ல அப்டேட் ஆயிரும். இப்படி பண்ணும்போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம யார் என்ன ஒர்க் பண்றோம் எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி பண்ணது நம்ம இது எதுக்காக முக்கியமா இந்த இதை கொண்டு வரேன்னா, இப்ப நம்ம பிளான் வச்சாச்சு, இதுதான் பண்ண போறோம்னு நம்ம அது வச்சாச்சு. பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இப்ப நம்ம 3 கையில தான் இருக்கு. சோ இதை நம்ம இந்த இடத்துல இன்னையில இருந்து நம்ம கொஞ்சம் சின்சியரா, கொஞ்சம் கன்சிஸ்டன்டா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதான் இதை ஆக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு உங்க அப்ஜெக்ஷன், இல்ல இப்படி பண்ணலாம், வேற எப்படி பண்ணலாம், ஓகே. இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டனாலும் கருத்து அதான் சொல்லுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான். அது வந்து முன்னாடி நம்ம டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்துக்குள்ள இந்த வீடியோ பார்க்கணும், இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அடி வாங்கினேன். ஏன்னா 6 மணி நேரம் வீடியோன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 7 மணி நேரம் வச்சிருவோம், 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சா போதும், நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் பார்த்தேன். ஆனா அந்த வீடியோல வெறும் 1 மணி நேரம் தான் பார்த்தேன். 1 மணி நேரம் தான் நோட்ஸ் எடுக்க முடியுது. அவ்வளோ இன்ஃபோ இருந்தது அதுல. நான் தேவையில்லாம ஃபிக்ஸ் பண்ணி நானே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன் அந்த டைம்குள்ள முடிக்க முடியும். ஸோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ், இல்லை 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ், அதுக்கு மேல போக வேணாம். அந்த டைம் வந்து ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்குள்ள முடியுதுன்னா முடிச்சிடும், முடிக்கலன்னா அப்படியே விட்டு போயிடும். அவ்வளோதான். அப்படியே விட்டு போயிடலாம்னா அதுக்கு அடுத்த நாள் அதே நேரத்துக்குள்ள பண்ணுவோம். அதனால எஃபெக்டிவ்னஸும் இருக்கும். நம்ம உட்காந்து அதுலயே உட்காந்துருந்தோம்னா டைம் எடுத்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்ற புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து யூடியூப்ல பேசுறாங்கல்ல, அந்த டைம் வந்து கொடுத்தாதான் பண்ண முடியும், ஒரு டார்கெட் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து பிக்ஸ்டா தெரியுது இந்த டைம்குள்ள முடிச்சிட முடியும் அப்படின்னு. ஆனா நாம இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றோம்னா நமக்கு டைம் வந்து தெரியாது. அதான் உண்மையும் கூட. நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிட்ட இந்த டைம்குள்ள முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா முடிச்சிட முடியும்னு தெரியும். அதே போல நம்ம டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு சுத்தமா தெரியாது. நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்டிங்கே இப்பதான் ஆரம்பிக்கிறோம்.
ஆரம்பிக்கிறப்ப நமக்கு டைம் எவ்வளவு நேரத்துல முடியும்னு தெரியாது. ஆனா நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வரோம்ல. ஸோ இது வந்து தவிர்த்துக்கலாம்னு சொல்றேன். புரியுதா? ஸோ இதனால வந்து டைமும் அதிகமா யூட்டிலைஸ் ஆகும். அதேதான். கட்சா. இன்னைக்கு சாட்டர்டேவா? ம். சாட்டர்டே ஆயிடுச்சா? First. சரி ஓகே. நான் அப்படியே கூட ஸ்டிச் எல்லாம். புரிஞ்சலடா. எனக்கு கால் கிளியர். உனக்கடா விஷ்ணு? புரியல. இல்ல எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு கேட்கிறேன். புரியுது. இல்ல ஏதாவது மாத்தலாம், இப்படி பண்ணா எனக்கு செட் ஆகாதுடா. எதானாலும் சொல்லு, ஓப்பனா சொல்லு. நமக்குள்ள ஏதாவது இருந்தா தான் பிரச்சனை. இல்லடா. சரி ரைட். அப்போ வந்து இப்போதைக்கு மீட்டிங் வந்து முடிச்சுக்கலாமா? ஓகே. நான் போட்டாலே பர்பஸ்ஃபுல்லான மீட்டிங்ஸ் தான் எனக்கு தெரியுது. முடிச்சுக்கலாம். பாய் பாய். ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பாட்டில எத்தனை ஜிபிக்கு வந்திருக்கு? எங்கதான் இருக்கும்.